சோஷியல் மீடியா வேலிடேஷன், சமூக ஊடக அங்கீகாரம், நம்ம வாழறதை விட மற்றவர்கள்கிட்ட வாழ்வது போல் காட்டிக்கொள்வதில்தான் நமது முக்காவாசி நேரத்தை நாம் செலவழிக்கிறோம். தொடர்ந்து யார் லைக் போட்டா, யார் என்ன கமெண்ட் போட்டா, யார் பார்த்தாங்க, என்ன பண்ணாங்க, நம்மளுடைய வாழ்க்கையே யார் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதுக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிச்சு. நாமளுக்கு வாழறதே இல்லை. இன்னைக்கு பாருங்க, சோஷியல் மீடியாவில் நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு சாகுறாங்க. எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? எந்த சிம்பான்சி குரங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுமா? எந்த மாடு ஆடு பண்ணுமா? அதுங்கெல்லாம் அதுங்க கூட்டம் போட்டு சொல்லிட்டு இருக்கோம். எங்கே போகிறானுங்கன்னே தெரியலையே இவங்கெல்லாம். ஒரு மனுஷன் சாகும்போது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி சாவானா? அதுக்கப்புறம் யார் பார்க்க போகிறா? அதை போயிட்டு இவனா பார்க்க போகிறான் போயிட்டு. இன்னைக்கு நம்ம எல்லாமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தை தவிர இறக்கும் தருவாயிலும் நமக்கு சோஷியல் மீடியா வேலிடேஷன் தேவைப்படுது. நாம் நமக்காக வாழ்வதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக போலியான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டோம் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் தயவு செய்து உங்களையே கேட்டுக்கோங்க. நான் என்னையே கேட்டுக்கிறேன், நீங்கள் உங்களையே கேட்டுக்கோங்க. ஒரு தவறான கைகளுக்குள்ளே போய் அந்த ஏஐயும் இணையதளமும் மாட்டிக்கிச்சுனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போலி பரப்புரைகள், போலியான தகவல்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொடுத்து அவங்க எப்படி மக்களை யோசிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதன்படி மக்களை யோசிக்க வச்சு ஜனநாயகம் மடிந்து போய் சர்வாதிகாரமும் பாசிசமும் திரும்பியும் உருவாகும் மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் ஒன்று இருக்குது இந்த நாட்டில். பாசிசத்தினுடைய 3 முக்கியமான விஷயம் என்ன? பவர்ஃபுல் லீடர், சக்தி வாய்ந்த தலைவன். 2வது, அந்த சக்தி வாய்ந்த தலைவனை எப்பொழுதுமே கொக்கரிக்கும் ஒரு கும்பல். 3வது, அந்த சக்தி வாய்ந்த தலைவன் வெறுப்பு செய்தியை கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த 3 தான் முக்கியமான அடிப்படை பாசிசத்துக்கு. இப்போ ஹிட்லர் என்ன செஞ்சார்? ஹிட்லர் ஒரு பவர்ஃபுல் லீடராக உருவெடுத்தார். ஒரு ஹிட்லர் ஒரு கூட்டத்துக்கு வராருன்னா அந்த கூட்டம் மொத்தமாக அப்படியே நிறைஞ்சு போனதுக்கு அப்புறமா ஹிட்லர் வருகிறார், ஹிட்லர் வருகிறார், ஹிட்லர் வருகிறார்னு அப்படியே ஒரு பெரிய கும்பல் அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படி நிற்கும். அவர் மேலே அப்படியே ஃபோக்கஸ் ஆகும் அந்த லைட் எல்லாம். யூதர்கள் யார்? நாம் இந்த நிலைமைக்கு இருப்பதற்கு காரணம் யார் அப்படின்னு கேட்பார். அவங்க யூதர்கள் அப்படின்னு கத்துவாங்க. அப்படியே வளர்த்து 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 எங்கே போய் நின்றுதுன்னா, பக்கத்தில் யூதராக இருந்து குடும்ப நண்பராக இருந்தவங்கெல்லாம் கொலைகாரங்களாம் மாறினாங்க. இதுதான் பாசிசம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பாசிசம் போயிடுச்சுன்னு. நண்பர்களே, போகவே இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு நீங்களே உங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. பவர்ஃபுல் லீடர், பீப்புள் who say that he is the only leader. டெமோக்ரஸியில் ஒன்லி லீடர்னு கிடையவே கிடையாது. டெமோக்ரஸியில் லீடர்ஸே மக்கள் தான். நம்ம ஏமாந்து போய் நம்ம யாரையோ லீடர்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம தான் லீடர்ஸ். நம்ம தேர்ந்தெடுக்கிற ஆள் தான் லீடர். எனக்கு பதிலாக நீ இருந்து வேலை செய்யான்னு சொல்கிற. இப்போ எனக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்களே, நான் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு. மாதம் சம்பளம் கொடுத்து மக்கள் என்ன சொல்கிறாங்க, உனக்கிட்ட சட்ட ப்ராப்ளம்லாம் வரியா, நீ வேலை செய்யின்னு கொடுக்குறாங்க இல்லையா? அதனால் அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி, ஒரு தலைவர்ன்றது யாருன்னா என் பிரதிநிதி, நீ பண்ணு. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிற அந்த 3 விஷயமும் நடக்குதா இல்லையான்றது ஒண்டி நல்லா யோசிச்சு பாருங்க. அக்ராஸ் இந்தியா பவர்ஃபுல் லீடர், பர்சன்ஸ் ஹூ சப்போர்ட் அண்ட் டெல் தட் ஹீ இஸ் மை ஒன்லி லீடர். எந்த லீடருமே இன்னொருத்தரை பற்றி நல்லது பேசுறதே இல்லை. எல்லா லீடருமே எல்லாரையும் மற்றவன் எல்லாம் யோக்கியம், நான் தான் யோக்கியம் அப்படின்னு சொல்கிற லீடர் மாத்திரம் தான் இருக்காங்க. இதுக்கு பேர் தான் பாசிசம். அண்ட் இன்னைக்கு இது இந்த 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 எலக்ட்ரானிக் வேர்ல்டில், இந்த இணையதளங்கள்னால இது ரொம்ப பெரிய அளவில் போகும் அப்படின்ற பயம் பல சிந்தனையாளர்களுக்கு வந்திருக்கு. ஜனநாயகத்துக்கே இது ஒரு பெரிய சவாலாக இருக்கும்னு வந்திருக்கு. மனித பரிணாம வளர்ச்சியை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கும் எதிர்காலத்தில் பெரும்பாலான மனிதர்களை பயனில்லாதவர்களாக மாற்றக்கூடிய மிக அதிகூடிய சாத்தியக்கூறுகளை கொண்டு உடனுக்குடன் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பை நானே தன்னிச்சையாக தான் தேர்ந்தெடுத்தேன். ஸ்டாலின் ஐயா சொன்னா போல இதனை நாம் சேர்ந்து சிந்திக்க போகின்றோம்.
இங்கே நான் பேச்சாளன், நான் அட்வைஸ் பண்ண வரல, இதுக்குள்ளே நானும் மாட்டிக்கிட்டு இருக்கேன். சேர்ந்து நாம் எல்லாரும் சிந்திக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். ஒரு நீதிபதியாக நின்று இதனை விவாதிப்பதின் மூலம் கருத்து சுதந்திரம், சுதந்திரமான சிந்தனை மற்றும் வெளிப்பாட்டிற்கான உரிமை, மனித கண்ணியம் மற்றும் தனி மனித உரிமையை பாதுகாத்தல், பாகுபாடின்மை ஆகியவற்றை உறுதி செய்யும் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் 3வது அத்தியாயத்தை 3rd chapter நான் மறைமுகமாக மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். இதை மீறி நான் சட்டத்தை பற்றி வேறு எதுவும் பேச போகிறது இல்லைன்றதுனால ஆரம்பத்திலே இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறேன். இங்கே நான் என்னுடைய உரையை ஒரு 3 பகுதிகளாக பிரிக்கிறேன். முதலாவது மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றியது. எங்கே ஆரம்பித்தோம், எதை நோக்கி போயிட்டுருக்கோம். இரண்டாவது சைபர் தொழில்நுட்பத்தின் தாக்கம், அது ஆங்கிலத்தில் சைபர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது செயற்கை நுண்ணறிவு, அதுதான் ஆங்கிலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் ஒரு 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மூதாதையர்கள் இந்த பூமியில் மிக சாதாரணமான எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாத விலங்கினமாகவே தான் இருந்தார்கள். சொல்லப்போனால் அக்காலத்தில் மனிதர்கள் இந்த உலகத்திற்கு ஏற்பட்ட தாக்கம், அப்போ இருந்த மனிதர்களுடைய இந்த உலகத்துக்கு ஏற்பட்ட தாக்கம் இன்றைக்கு இருக்கும் மற்ற பூச்சிகளாலோ பறவைகளாலோ விலங்குகளாலோ ஏற்படும் தாக்கத்தை விட பெரியதாக இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தி விடவில்லை மனிதன். ஆப்பிரிக்க கண்டத்தில் மற்ற மிருகங்கள் போல உணவு தேடல், ஹண்டர் கேதரர்ஸ்னு சொல்லுவாங்க, நம்மள உணவு தேடல் மட்டுமே பிரதானமாக நாம் செய்து கொண்டிருந்தோம் என்பதுதான் உண்மை. ஆனால் இன்றோ நாம் இந்த ஒட்டுமொத்த கோளையும் முழுமையாக கட்டுப்படுத்தி ஆளும் சக்தியாக மாறியிருக்கிறோம். ஆப்பிரிக்காவின் ஒரு மூலையில் தன்பாட்டுக்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண குரங்கினமான நாம் எவ்வாறு இந்த பூமியை ஆட்டிப்படைக்கும் ஆட்சியாளர்களாக உருவெடுத்தோம் என்ற கேள்வி மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. பொதுவாக மனிதர்களாகிய நாம் ஏனைய விலங்குகளை விட நாம் தான் உயர்ந்தவர்கள் என்று நமது உடலிலும் மூளையிலும் ஏதோ ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்கிறது என்று நாம் நம்ப விரும்புகின்றோம். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனை ஒரு நாயுடனோ ஒரு பன்றியுடனோ அல்லது சிம்பான்சி குரங்குடனோ ஒப்பிட்டு பார்த்தால் தனி நபர் அளவில் மனிதர்களாகிய நாம் பெரிய வித்தியாசத்தை எதையும் காட்டிவிட முடியாது என்பதுதான் உண்மை. உதாரணமாக, ஒரு மனிதனையும் ஒரு சிம்பான்சி குரங்கையும் ஏதேனும் ஒரு ஆரவாரமற்ற தனித்தீவில் கொண்டு போய் விட்டு யார் பிழைத்து வாழ்கிறார்கள் என்று பார்த்தால் உங்களுக்கு விடை தெரியும். நிச்சயம் சிம்பான்சி குரங்கு தான் வாழும். எனவே மனிதர்களின் இந்த மகத்தான வெற்றிக்கு காரணம் அவர்களின் தனிப்பட்ட திறமையெல்லாம் அல்ல, மாறாக அவர்களின் கூட்டு ஆற்றல் தான். கோஆப்ரேஷன், டு கோஆப்ரேட் அண்ட் லிவ், இதுதான் மனிதனுடைய இந்த பரிணாம வளர்ச்சிக்கு காரணம். மனித குலம் இந்த உலகத்தை ஆள்வதற்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் அவர்களால் மட்டுமே நெகிழ்வுத்தன்மையோடு, ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, வி ஆர் வெரி ஃப்ளெக்சிபிள், நெகிழ்வுத்தன்மையோடு அதே சமயம் மிக பிரம்மாண்டமான எண்ணிக்கையும், வெரி லார்ஜ் நம்பர்ஸ் ஒன்றாக இணைந்து செயல்பட முடியும். எறும்புகளும் தேனீக்களும் லட்சக்கணக்கில் ஒன்றாக கூடி உழைக்கும் என்றாலும் அவற்றின் கூட்டுப்பணியில் எந்த நெகிழ்வுத்தன்மையும் இருக்காது. தே ஆர் நாட் ஃப்ளெக்சிபிள். நெகிழ்வுத்தன்மையும் இருக்காது. அவற்றின் சமூக அமைப்பில் மாற்றம் செய்யவோ அல்லது உடனடியாக ஒரு புரட்சியை ஏற்படுத்தவோ அவைகளால் முடியாது. மறுபுறம் டால்ஃபின்கள், யானைகள்,
சிம்பான்சிகள் போன்ற பாலூட்டிகள் மேமல்ஸ் நெகிழ்வுத்தன்மையுடன் செயல்பட்டாலும் அவைகளால் தங்களுக்குள் தனிப்பட்ட முறையில் அறிமுகமான ஒரு சிறிய குழுவுக்குள் மட்டுமே தான் ஒத்துழைக்க முடியும். ஆனால் மனிதர்கள் மட்டுமே இந்த இரண்டு திறன்களையும் ஒன்று சேர்ந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, லிவிங் இன் லார்ஜ் நம்பர்ஸ், முற்றிலும் அறியாத ஆயிரக்கணக்கான மனிதர்களுடன் கூட நெகிழ்வுத்தன்மையுடன் இணைந்து பணியாற்றுகிறார்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான மேஜிக் தான் மனுஷன் இங்கே எடுத்துட்டு வந்திருக்கு. இன்று நான் பயணித்து வந்த ரயில் வண்டியின் ஓட்டுநரை எனக்கு தெரியாது. என்னுடன் பயணித்த ஆயிரக்கணக்கான என் கூட பயணித்தவர்களை எனக்கு தெரியாது. இன்றைக்கு நூற்றுக்கணக்கில் இங்கு குழுமி இருக்கிறீர்களே, உங்களை யாருமே எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்மால் ஒன்றாக ஒரு மாலை பொழுதை இனிமையாக ஆக்க முடியும். உங்களுக்கு பதிலாக ஒரு 1000 சிம்பான்சி குரங்குகளை இங்கே கொண்டு வந்தால் இந்த இடம் கபலகரமாயிடும். பேரழிவு தான் மிஞ்சும். நானே மைக்கில் பார்த்து பேசும்போது ஓட வேண்டிய நிலைமை வரும். அதனால ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒரு மாநாட்டில் கூடும் பொழுது அங்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு ஒன்று உருவாகிறது. எகிப்திய பிரமிடுகளை கட்டியதில் இருந்து நிலவுக்கு மனிதன் சென்று வந்தது வரை எல்லாமே அறியாத பல ஆயிரம் மனிதர்கள் இணைந்து செயல்பட்டதாலேயே அது சாத்தியமானது. ஆனால் இந்த பெரிய அளவிலான ஒத்துழைப்பு எப்பொழுதுமே நல்ல விடயங்களுக்கு மட்டுமே பயன்படும் என்று சொல்ல முடியாது. வரலாற்று பேரழிவுகள், சமீபத்தில் 2ஆம் உலகப் போர் போது நடந்த யூத படுகொலை, நாச்சி ஜெர்மனி 6 மில்லியன் யூதர்களை கொன்று குவித்த கொடூரமான நிகழ்வை நாம் மறந்துவிட முடியாது. சிறைச்சாலைகள் மற்றும் சித்திரவதை முகாம்கள் கூட மனிதர்களின் கூட்டுப்பணியால் உருவானவை தான். ஆனால் அவை கெடுதியை நோக்கி சென்றன. நல்லது செய்தாலும் தீங்கு செய்தாலும் இந்த ஒரு பரிணாம வளர்ச்சி மனிதனை வேறொரு இடத்திற்கு கொண்டு சென்று விட்டது. சரி, மனிதர்களால் எப்படி இத்தனை லட்சக்கணக்கான மனிதர்களுடன் இணைந்து பணியாற்ற முடிகிறது அப்படின்றத முக்கியமான கேள்வி. அதற்கு ஒரு விடை நம்மளுடைய கற்பனை திறன். இதற்கான விடையை நான் தேடி தேடி அலைந்த போது எனக்கு விடை கொடுத்தது யுவல் நோவா ஹராரி அப்படின்ற இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளராக நான் கருதுகிறேன் அவரை. அவர் தான் ஹோமோசேப்பியன்ஸ், ஹோமோடியூஸ் போன்ற புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அவர் சொன்னது என்னன்னா, வி ஆர் குட் அட் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொன்னார். நாம் கதைகளை அள்ளி வீசுவதில், அந்த கதைகளை நம்புவதாலுமே நம்மளால் இப்படி ஒன்றாக இருக்க முடிகிறது அப்படின்னு அவர் சொன்னார். அது எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அது எப்படி அப்படின்னு யோசித்தேன் நான். மனிதர்களாகிய நாம் கற்பனை கதைகளை உருவாக்கி அதை மற்றவர்களையும் நம்ப வைக்க முடியும். மற்ற விலங்குகள் அனைத்தும் தங்களை சுற்றியுள்ள உண்மையான உலகத்தை மட்டுமே விவரிக்கின்றன. அங்கே ஒரு சிங்கம் வருகிறது, ஓடு அப்படின்னு மான் தங்களுக்குள்ள பேசிக்குமா இருக்கும். அங்கே ஒரு வாழைப்பழம் இருக்குன்னு ஒரு சிம்பன்சி குரங்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லுமா இருக்கும். அவைகளால் தொடர்பு கொள்ள முடிந்தவை எல்லாமே இப்படி உண்மையான உலகத்தை சார்ந்தே இருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டுமே வானத்தில் ஒரு கடவுள் இருக்கிறார், நான் சொல்வதை கேட்காவிட்டால் நரகத்தில் தள்ளுவார் என்று கூறி பலரையும் சட்டத்திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து விட்டான் மனிதன். நீ இறந்த பிறகு சொர்க்கத்தில் நிறைய வாழைப்பழங்கள் கிடைக்கும், அதனால் இப்பொழுது நீ உன் கையில் இருக்கும் வாழைப்பழத்தை எனக்கு கொடுன்னு ஒரு சிம்பான்சிட்ட போய் கேட்டா சிம்பான்சி தராது. ஏன்னா சிம்பான்சி கிட்ட அந்த கதையை போய் நம்ம சொல்ல முடியாது, அது நம்பாது. மனிதன் அந்த ஒரு வாழைப்பழத்தை தவிர இன்னொரு 10 வாழைப்பழத்தையும் சேர்த்து என் கூட என் ஒய்ஃப் அனுப்பிச்சி வச்சிடாதீங்க, அவங்கள நரகத்துக்கு அனுப்பிச்சி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவான். இந்த கற்பனை கதை என்ற இந்த அம்சம் மதங்களுக்கு மட்டும் உரித்ததல்ல.
மனித சமுதாயத்தின் அனைத்து தூண்களுமே இதை கொண்டுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. மனித உரிமைகள்னு பேசுறோம். மனித உரிமைகள் உயிரியல் ரீதியான உண்மைகளே அல்ல. ஒரு மனிதனின் உடலை அறுத்து பார்த்தால் இதயம், சிறுநீரகம் இவையெல்லாம் இருக்கும். மனித உரிமையை எங்க போய் நான் தேடுறதுல? மனித உரிமைகள் என்பது நாம் அமைதிக்காக உருவாக்கி கொண்ட ஒரு நல்ல ஒரு கற்பனை கதை. அதை போலதான் தேசங்கள், எல்லைகள், பிரான்ஸ்னு சொல்கிறோம், இந்தியான்னு சொல்கிறோம், அமெரிக்கான்னு சொல்கிறோம். விண்வெளியில் போய் பார்த்தா எதை ஃப்ரான்ஸுன்னு பார்க்கறது, எதை அமெரிக்கான்னு பார்க்கறது, எதை இந்தியான்னு பார்க்கறது, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு முழுசாக ஒரு 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 பூலோகம் மாதிரி இப்படி நிற்க ஒன்று. அதனால் மனிதர்களின் கற்பனைகளில் வாழும் கதைகளே தவிர மலைகளை போல் அவை இயற்கையான உண்மைகள் அல்ல. உங்களுக்கு புரியுதா? இவையெல்லாம் கற்பனை கதைகள். பொருளாதார உலகத்தை எடுத்துக்கோங்க. பொருளாதார உலகில் கூகுள், டொயோட்டோ அப்படின்னு சட்டம் அவர்களுக்கு ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்துச்சு. இன்னைக்கு அந்த கம்பெனிகள்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், அந்த கம்பெனிகள்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலாம். அந்த கம்பெனிக்கு ஒரு ஒரு இயற்கை மனிதனுக்கு என்னென்ன உரிமை எல்லாம் இருக்கோ அது அத்தனை உரிமையும் அந்த செயற்கை மனிதனுக்கு உண்டு. இது ஒரு சட்டம் சார்ந்த ஒரு கற்பனை. இப்பொழுது ஒரு 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 இந்த நோட்டு, இது ஒரு பேப்பர். இந்த பேப்பர் இதுக்கு நம்ம ரூபான்னு பேர் வச்சிருக்கோம் இல்லையா? இதுக்கு ரூபா நோட்டுன்னு பேர். இப்போ இந்த ரூபா நோட்டை என்னால் சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. இந்த ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு 10 வாழைப்பழத்துக்கு ஈக்குவல்னு சொல்லி நான் ஒரு சிம்பான்சி குரங்கு கிட்ட போய் இந்த ரூபா நோட்டை கொடுத்து ஒரு 10 பழம் கொடுன்னா கொடுக்காது. ஆனால் இதே கதையை நான் போய் ஒரு கடைக்காரரிடம் சொன்னால் அவர் இந்த ரூபாய் நோட்டை வாங்கி கொண்டு எனக்கு 10 வாழைப்பழத்தை கொடுப்பார். உலகிலேயே ஒரு காகிதத்திற்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கும் ஜீவன்கள் நாம தான் இருக்க முடியும். இதைவிட ஒரு கதை, கட்டுக்கதை எங்குமே இருக்க முடியாது. இது ஒரு காகிதம். இந்த காகிதத்துக்கு இவ்வளவு பர்பஸ் இருக்கு, இவ்வளவு வேல்யூ இருக்குன்னு யார் சொன்னா? இவையெல்லாமும் நம்மை நாமே ஒரு கட்டுக்கோப்புக்குள் எடுத்து வந்த ஒரு கதை. அதனால நாம் முன்பின் அறியாத ஒருவரிடம் இந்த காகிதத்தை கொடுக்கிறோம். அந்த முன்பின் அறியாதவர் உண்மையான உணவை கொடுக்கிறார், ட்ரெயின் டிக்கெட் கொடுக்கிறார், ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்கிறார், வீடெல்லாம் கட்டி கொடுக்குறார். எல்லாத்தையுமே காகிதத்தை வாங்கிட்டு பண்ணுறாரு. முன்னாடியாவது காகிதமாக கொடுத்தோம். இன்றைக்கி அவர்கிட்ட என்ன சொல்கிறோம்? உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்டோன்றோம். அனுப்பிச்சிட்டோன்னா அது என்ன ஆகுதுன்னா பாஸ்புக்கில் ஏதோ ஒரு என்ட்ரி ஒன்று வருது. அவர் முன்னாடி தொட்டுக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் இப்போ தொடர்ந்தும் போச்சு. இப்போ அவர்கிட்ட இருக்கிறது ஏதோ ஒரு பேங்க் என்ட்ரி. அவரு சந்தோஷமா ஒரு நம்பர் வந்திருக்குங்க என்னுடைய பாஸ்புக்கில்னு சொல்லி அவர் நம்மளுக்கு வேலையெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. நண்பர்களே, யோசிங்க. இதை இதுதான் பணம். இதுக்கு தான் நம்ம தலைகீழா நின்றுட்டு இருக்கோம் டெய்லி. அதனால ஒசாமா பின் லேடன் எடுத்துக்கோங்க. ஒசாமா பின் லேடன் அமெரிக்க அரசியலையும் கலாச்சாரத்தையும் வெறுத்திருக்கலாம். ஆனால் ஒசாமா பின் லேடனு கூட அமெரிக்க டாலர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அமெரிக்க டாலர்களை மிகவும் விருப்பத்தோடு பார்த்தவர் தான். சுருக்கமாக சொன்னால் மனிதர்கள் 2 நிஜத்தில் வாழ்கிறார்கள், டூவல் ரியாலிட்டி. மற்ற விலங்குகள், நதிகள், மரங்கள், சிங்கம் போன்றவைகள் இயற்கை நிஜத்தில் மட்டுமே வாழ்கிறது. மனிதர்களுக்கு இந்த இயற்கை நிஜத்தில் வாழ்ந்தாலும் கூட அதன் மீது தேசங்கள், கடவுள், பணம், கார்ப்பரேஷன் என்ற கற்பனை நிஜத்தை ஒரு தடிமனமான ஒரு அடுக்காக கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு வரலாறு வெகுவாக மாற்றமடைந்து இந்த கற்பனை நிஜமே இயற்கை நிஜத்தை விட வலிமையாக மாறிவிட்டது என்று சொன்னால் மிகையல்ல. இன்றைக்கு பூமியில் உள்ள ஆறுகள், காடுகள் மற்றும் வனவிலங்குகளின் தலையெழுத்து கூட கூகுள்,
உலக வங்கி, ஐக்கிய நாட்டு சபை போன்ற மனித கற்பனையால் இயங்கும் அமைப்புகளின் முடிவுகளிலேயே தங்கியிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். எப்படி இங்கிருந்து மாற்றம் ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். பழங்கால சமூகம் எப்படி இருந்தது? ஒரு கொல்லரின் மகன் கொல்லரானான், ஒரு விவசாயியின் மகன் விவசாயியானான். சமூகம், குடும்பம், மதம் என எல்லாமே மக்களின் வாழ்க்கையின் நோக்கத்தை ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருந்தன. அவர்களுக்கு அடுத்தது என்ன செய்வது என்ற குழப்பம் இருக்கவே இல்லை. அங்கு தேர்வு செய்யும் சுதந்திரம் இல்லை. வாழ்க்கை பற்றிய குழப்பங்களும் குறைவாகத்தான் இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். இந்த நவீன உலகம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், மாடர்ன் ரெவல்யூஷன், இதெல்லாம் ஒரு 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தொழில்மயமாக்கல் மற்றும் முதலாளித்துவம் பழைய சமூக கட்டமைப்புகளை மொத்தமாக தகர்த்து எறிந்தது. அறிவியல் மத கோட்பாட்டுக்களையே கேள்விக்குறியாக்கியது. கூட்டு குடும்பங்கள் சிதைந்து தனிநபர் வாதம் ஓங்கியது. அறிவியல் வளர்ந்தது, தொழிற்புரட்சி வந்தது, தனியார் சுதந்திரம் கிடைத்தது. இவை அனைத்தும் நன்மைதான். ஆனால் அதோடு சேர்ந்து ஒரு பெரிய குழப்பமும் பிறந்துவிட்டது. இன்று நமக்கு எல்லைகளற்ற சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அந்த சுதந்திரமே நமக்கு மிகப்பெரிய பயத்தை தர ஆரம்பித்து விட்டது. என் வாழ்க்கைக்கு நானேதான் அர்த்தத்தை உருவாக்க வேண்டும் என்ற கட்டாயம் வரும்பொழுது நமக்குள் ஒரு ஆழமான பதற்றமும் மனக்கவலையும், ஆங்ஸைட்டி என்ற இளைஞர்கள்லாம் சுத்திட்டு இருக்காங்களே, இது இந்த சுதந்திரம் கொடுத்த ஆங்ஸைட்டி தான். அது சுதந்திரத்தினால் அந்த ஆங்ஸைட்டி தான். இது இந்த ஆங்ஸைட்டி அங்கதான் உருவாச்சு. இனிமேல் நான் தான் என் வாழ்க்கையை உருவாக்கிக்கணும்ன்றது. சரி, இந்த ஆங்ஸைட்டி, இந்த மனக்கவலை, இதையெல்லாம் எப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணுறது, எப்படி தீர்வுகள் கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு நம்ம சமுதாயத்தில் என்னென்ன சொல்லி வச்சுருக்காங்க. முதல்ல கரியர் சக்ஸஸ்ன்னு புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா தொழில்முறை வெற்றி. நான் இன்னைக்கு ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக இருக்கேன். வெளியிலேருந்து பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? இவருடைய கரியரில் வழக்கறிஞராக இருந்து இன்னைக்கு ஒரு நீதிபதியாக இருந்து அவர் உச்சத்தை தொட்டுட்டார், இதுதானே சக்ஸஸ் நம்ம நினச்சிக்கிறோம். அது மாதிரி ஒரு பொய் வேறு எதுவுமே இல்லை. கரியர் சக்ஸஸ் அப்படின்றது எங்கே உடகுன்னா 62 வயசில் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. 62 வயசுக்கு அப்புறமா நான் நீதிபதி கிடையாது. அப்போ அந்த கரியர் சக்ஸஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தொழில்முறை வெற்றி, அங்கே நம்மளுக்கு உதவாது. ஆனால் இதை இன்னைக்கு இந்த சமூகம் திரும்ப 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 கரியரில் சக்சீட் ஆகணும், தொழில்முறை வெற்றி வேணும்னு தள்ளிக்கிட்டே இருக்கோம் குழந்தைகளை. தொழில்முறையில் நான் பெரிய அளவு வெற்றி அடைஞ்ச நாள் நான் சொல்கிறேன், அது பொய். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது. இது ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்திடுது. நான் நீதிபதி, நான் இது, நான் அதுன்னு ஏதாவது ஒன்றத்தை பண்ணால் ஒரு காலத்தில் அதெல்லாம் இல்லாமல் போயிடும். அந்த சமயத்தில் நான் யாரு அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி எழும்பொழுது நம்ம இதுலேயே உழண்டுக்கிட்டு இருந்தோம்னா, இந்த பவர், இங்கே சல்யூட்டு, போலீஸ் சல்யூட், அது இதுலேயே இருந்தோம்னாக்கா 62 வயசுல கிளம்புன்னு சொல்லிடுவாங்க. கிளம்புன்னு சொன்னதுக்கு அப்புறமா யார் அந்த மரியாதையை கொடுப்பாங்க? எனக்கு அந்த வெற்றிடம் ஒன்று உருவாகும். அடுத்தது வேற என்ன கொடுக்குது இந்த சமுதாயம் அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு? புதிய புதிய தொழில் பொருட்கள், புது 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 ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி ஆப்பிள் 6 வருது, நாளைக்கு ஆப்பிள் 7 வருது, ஆப்பிள் 8 வருது. அது நோண்டி பார்த்து ரெடி ஆகிறதுக்குள்ளே ஆப்பிள் 9 வருது. அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக. வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு குழந்தை பொம்மையை வாங்குற மாதிரி அப்படியே குதூகலமாக வாங்குவோம் அந்த குழந்தை அந்த பொம்மையை. 2 நாளில் பொம்மை போர் அடிச்சிடும். டொப்பமைன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு 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 மூளையில் ஒன்று சுரக்கும். அதுதான் அந்த சந்தோஷத்தை கொடுக்குது நம்மளுக்கு. அது புதுசாக ஒன்று வாங்கும்பொழுதோ, புதுசாக ஏதாவது வரும்பொழுதோ நம்மளுக்கு அந்த சுரப்பு வருது இல்லையா. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எதுலேயுமே ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். முன்னாடி தீபாவளி போது நம்ம ஒரு புதிய ஆடை வாங்குவோம் இல்லையா. எப்பயோ ஒரு தடவை ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். அசைவ உணவு சாப்பிட்றவங்க வாரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அசைவ உணவு சாப்பிட்றதுக்கு.
அப்படி இருந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சு, அந்த தீபாவளி அன்னைக்கு அந்த உடையை நம்ம வாங்கி போட்டுக்கும்போது நம்மளுக்கு நாம தான் எம்ஜிஆர், நாம தான் சிவாஜி, நாம தான் விஜய், நாம தான் அவருன்னு நினச்சிக்கிட்டு அன்றைக்கி நம்மளுடைய நடையே வேறு மாதிரிலாம் இருக்கும். எனக்கு அப்படி இருந்தது, உங்களை பற்றி எனக்கு தெரியல. அன்றைக்கி நான் பார்க்கும்போது ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமா எல்லா பெண்களும் என்னையே பார்க்குறாங்களோலாம் ஃபீலிங்லாம் வந்துடும் எனக்கு. அது அந்த உடையை போட்டு ஒன்றுமே இல்லை, புது ஆடையை போட்டுக்கிட்டு நடந்த அந்த சந்தோஷத்தை அப்படி கொண்டாடிட்டு இருந்தோம் இல்லைங்களா? உண்மை தானே? கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஹோட்டலில் போய் குடும்பத்தோடு போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுன்றது அதே மசால் தோசை தான், அதே மைசூர் போண்டா தான், அதே இட்லி தான், ஆனால் அது தேவாமிர்தமாக இருக்கும். அப்படியே அந்த ஹோட்டலில் சாப்பிட்டதை பற்றி ஒரு 2-3 வாரம் பேசுவாங்க வீட்டிலலாம். அன்றைக்கி நம்ம போனோம்ல அந்த ஹோட்டலு, அப்படிலாம் பேசியிருக்கோம் நம்ம இல்லைங்களா? புது படம் வந்ததுன்னா, ஒரு புது படம் வந்ததுன்னா அந்த புது படத்தில் போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தால் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சுட்டு தான் ஒரு நினைப்போடு வருவோம் இல்லைங்களா? ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பு அவ்வளவு பெருசாக நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்மளால் அதை அப்ரிஷியேட் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி அப்படியே யோசிச்சு பாருங்கள், எப்போ வேணால் போய் புது ட்ரெஸ் வாங்கிக்கலாம், எப்போ வேணால் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம். இன்றைக்கி அசைவம் சாப்பிட்றவங்க 3 வேளையுமே அசைவம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தினம் ஒரு படம், நான் தேட்டருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் நெட்ஃப்ளிக்ஸுக்கு போகலாம், நான் ஜியோ மேக்ஸுக்கு போகலாம், நான் இதுக்கு போகலாம், எனக்கு நினச்ச மாதிரி நான் படம் பார்த்துக்கலாம். அந்த அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்த அந்த எல்லா விஷயங்களும் இன்னைக்கு தவிடு பொடியாகி நீர்த்து போகுதுன்றது நீங்கள்லாம் உணர்றீங்களான்னு எனக்கு தெரியல. அடுத்தது இந்த சமூகம் என்ன கொடுக்குதுன்னா, சோஷியல் மீடியா வேலிடேஷன், சமூக ஊடக அங்கீகாரம். நம்ம வாழறதை விட மற்றவர்கள்கிட்ட வாழ்வது போல் காட்டிக்கொள்வதில் தான் நமது முக்காவாசி நேரத்தை நாம் செலவழிக்கிறோம். தொடர்ந்து யார் லைக் போட்டா, யார் என்ன கமெண்ட் போட்டா, யார் பார்த்தாங்க, என்ன பண்ணாங்க, நம்மளுடைய வாழ்க்கையே யார் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதுக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிடுச்சு. நாமளுக்கு வாழறதே இல்லை. இன்னைக்கு பாருங்க, சோஷியல் மீடியாவில் நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு சாகுறாங்க. எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? எந்த சிம்பான்சி குரங்காவது இந்த வேலையெல்லாம் பண்ணுமா? எந்த மாடு ஆடு பண்ணுமா? அதுங்க கூட்டம் போட்டு சொல்லிட்டு இருக்கோம். எங்கே போகிறானுங்கன்னே தெரியலையே இவங்கெல்லாம். ஒரு மனுஷன் சாகும்போது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி சாவானா? அதுக்கப்புறம் யார் பார்க்க போகிறா? அதை போயிட்டு இவனா பார்க்க போகிறான் போயிட்டு. இன்னைக்கு நம்ம எல்லாமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தை தவிர இறக்கும் தருவாயிலும் நமக்கு சோஷியல் மீடியா வேலிடேஷன் தேவைப்படுது. பைத்தியமாயிட்டோம் நம்ம. அடுத்தது செய்தி திணிப்பு. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்லாம் அவங்க ஏதோ சுதந்திரமாக நாங்கள் ஊடகம் நடத்துகிறோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சுதந்திரமே கிடையாதுங்க. ஊடகங்கள் அன்னைக்கு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 6 ஊடகங்கள் இருந்தால் 6 பேரும் அதே விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யார் இவங்கள்ட்ட போய் சொன்னாங்க? அதை எல்லாம் தனித்தனி ஊடகங்கள் தானே. நாட்டில் ஒரு பிரச்சனை தான் நடக்குது, நாட்டில் 100 பிரச்சனை நடக்குது. நீங்கள் ஒருத்தரும் ஒரு ஊடகம்ல பண்ணணும். மொத்தம் இருக்கிற 6 சேனலில் பார்த்தீங்கன்னா 6 சேனல்லையும் அதே விஷயம், அதே சண்டை, அதே கூச்சல், கடைசியில் எந்த தீர்மானமும் இல்லாமல் போயிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுறது தீர்மானம் கொடுக்கறதுக்கு இல்லை. அவங்க பேசுறது நிறைய நேயர்கள் அந்த இடத்துல பார்த்து நம்மளும் இப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம். அதனால் இது ஒரு ஒரு முக்கியமான சவாலாக இருக்குது. இன்னைக்கு நடுநிலை அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நான் எய்தர் ஐ வில் பி எ லெஃப்டிஸ்ட் ஆர் ஐ வில் பி எ ரைட்டிஸ்ட். நம்ம எது சொன்னாலும் நம்மளை எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்து லாக் பண்ணிடுவாங்க. அதை மாதிரி ஊடகங்கள் போயிட்டுருக்கு. அடுத்தது இன்னைக்கு மிகப்பெரிய சவால் நான் நினைக்கிறது, இந்த பரிணாம வளர்ச்சியில் நடுநிலைமையை ஏற்று நடத்துறது. முக்கியமாக பதவிகளில் எங்களை மாதிரி இருக்கிறவங்க ஒரு சென்டர் பாத் எடுத்து நடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சமூக ஊடகங்களுக்கு நீங்கள் ஒன்று அந்த பக்கம் இருக்கணும், இல்லை அந்த பக்கம் இருக்கணும். நீங்கள் தெரியாதனா கூட நடுவில் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் நடுநிலைமையில் ஒரு தீர்ப்போ உத்தரவோ கொடுக்கும்பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிறவன் அவங்களுக்கு சாதகமாக கொடுத்துட்டான்னு சொல்லுவான், அந்த பக்கத்தில் இருக்கிறவன்
இவங்களுக்கு சாதகமாக கொடுத்துட்டான்னு சொல்லுவோம். நடுநிலைமை அப்படின்றது தான் மனிதனுடைய மிகவும் அரிதான முக்கியமான ஒரு பண்பு. அதை சமூக ஊடகங்கள் தகர்த்து எறிகின்றன. அதற்கு முத்தாய்ப்பாக நம்மளுடைய டிவி சேனல் எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த முக்கியமான ஒரு முரண்பாடு என்னன்னா, எதை தேர்ந்தெடுக்கிறதுனே நம்மளுக்கு தெரியல. ஒரு செய்தி வந்து நம்ம அந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி 300 செய்தி வந்துடுது நம்மளுக்கு. ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த அல்காரிதம் உள்ள இருக்கிறது, கார் நீ வாங்க போறேன்னு அதுக்கு தெரிஞ்சிடும். நீங்க இப்படி தட்டினீங்கன்னா காரா வரும், இல்லாட்டினா பைக்கா வரும், இல்லை ட்ரெஸ்ஸா வரும். எதை தேர்ந்தெடுக்கிறதுனே தெரியாம இப்படி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், இயற்கையுடன் இருந்த அந்த பிணைப்பு ஒட்ட போயிடுச்சு. இன்னைக்கு எவ்வளவு அழகான இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போனாலும் இயற்கையை ரசிப்பதை விட போட்டோ எடுப்பதை தான் ரசிக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த இயற்கையோட அப்படியே பிரம்மாண்ட மலை, பெரிய கடல், நீங்க அதோட ஒன்றாயிடுவீங்களா இல்லை அங்கே போன சீக்கிரத்துக்கு செல்ஃபி எடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் அனுப்புவீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அந்த 2வது வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இயற்கையுடன் கூடிய அந்த ஒரு ஆழமான பிணைப்பு கட்டாயிட்டே வருது. ஏன்னா இயற்கையோட நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நீங்க உலகத்துக்கு சொல்லணும். இப்போ ஸோ அது மாதிரி ஒரு கஷ்டம் வந்துட்டு இருக்கு. அதனால இதனுடைய அடுத்த பரிணாமம் தான் திரை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இயற்கை நுண்ணறிவு. இன்று நாம் வாழும் திரை உலகமும் செயற்கை நுண்ணறிவும் இந்த தற்காலிக தீர்வுகளின் உச்சகட்ட வடிவங்கள். 2030க்கு பிறகு பிறக்கப் போகும் குழந்தைகளை செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் தான் சிந்திக்க தொடங்கும் என்பது ஆய்வாளர்களின் தீர்க்கமான முடிவு. அதனால தான் நான் இதை தேர்ந்தெடுத்தேன். நம்ம எதை பற்றியான பேசலாம் இன்னைக்கு. ஆனால் 2036 ஸ்டாலின் குணசேகரன் ஆனந்த் வெங்கடேஷனை கூப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கூப்பிட்டு பேச வச்சிடக்கூடாது. அதை நோக்கி நம்ம ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம அதெல்லாம் ஆகாதுன்னு நினச்சிட்டு வேற யாருக்கும் ஆக போகுதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். 2030 பிறக்கக்கூடிய குழந்தைகள் செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் தான் சிந்திக்க தொடங்கும் அப்படின்ற நல்ல வாய்ப்பு இருக்கு. அவர்களின் உண்மையான பௌதீக உலகு, பிசிக்கல் வேர்ல்ட் சார்ந்திராமல் டிஜிட்டல் முறையிலான உறவுகளையும் அனுபவங்களையும் உருவாக்குவார்கள். நாம் வேட்டையாடி வாழ்ந்த காலம், ஹண்டர் கேதரர்ஸா 10,000 ஆண்டுகளுக்கு பின்பற்றி வந்த அனுபவங்களில் இருந்து இது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். உண்மையான மனித வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தருணத்தில் இன்று நாம் இருக்கிறோம். சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாய புரட்சி தொடங்கியதிலிருந்து மனித நாகரிகம் 3 அடிப்படை தூண்களை கொண்டுதான் கட்டமைக்கப்பட்டது. ஒன்று புவியியல் எல்லைகள், பிசிக்கல் பவுண்டரிஸ் இல்லையா? இது இந்தியா, இது நேபாள், இது அமெரிக்கா, இது பிரான்ஸ். பிசிக்கல் பவுண்டரிஸ், அதுதான் கட்டமைப்பு ஒன்று. 2வது சமூக அடுக்குகள், சோஷியல் ஹைரார்கிஸ். 3வது மொழி, எழுத்து. இந்த மூன்றும் தான் அடிப்படை தூண்களாக அமைந்தது எந்த ஒரு புரட்சியும் போதும். அது விவசாய புரட்சியிலிருந்து தொழில்முறை புரட்சியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை நடந்த அத்தனை புரட்சிகளிலும் இந்த 3 முக்கியமான கட்டமைப்புகள் இல்லாத இதை சுற்றி தான் எல்லா புரட்சியுமே நடந்திருக்கும் இல்லையா? ஆனால் நகரங்கள், மாநிலங்கள், நாடுகள், மதங்கள், பொருளாதாரங்கள் மற்றும் கலாச்சார அடையாளங்கள் அனைத்தும் இப்போ நான் சொன்ன அந்த அடிப்படையில் தான் நடந்தது. சமீபத்திய பெரும் புரட்சிகளே கூட கருவிகளை மாற்றினவே தவிர மனித அனுபவத்தின் இந்த அடிப்படையான கட்டமைப்பை மாற்றவில்லை. 20ஆம் நூற்றாண்டு வரை அனைவரும் தங்கள் உடலால் பௌதீக உலகில்
உழைத்தனர். நம்ம எல்லாரும் அப்படிதான் இருந்திருக்கோம். நேரில் சந்தித்து உறவுகளை பேணினர். தங்கள் வாழ்க்கையை முறைப்படுத்த உள்ளூர் நிறுவனங்களை நம்பியிருந்தனர். அவர்கள் எங்கு பிறந்தார்கள், எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எந்த சமூகம் அவர்களை ஏற்றுக்கொண்டது என்பதை வைத்தே அவர்களின் அடையாளங்கள் தீர்மானிக்கப்பட்டன. இந்த முறை பல நூற்றாண்டுகளாக நிலையாகவே இருந்து வந்திருக்கிறது. ஆனால் 2020 மற்றும் 2030க்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த பழமையான அடிப்படைகள் தகர்த்து புதிதாக ஒன்றை உருவாக்கக்கூடிய 3 முக்கியமான மாற்றங்கள் ஒரே நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நண்பர்கள். இது தெரியாம நான் வாழறேன் எல்லாம் நல்லபடியா இருக்கும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா யோசிச்சுக்கோங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம பேசி நம்ம சிந்திச்சு இது பற்றி நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறதுக்காக வேண்டிய நான் என் சட்டத்தெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கேன். திருப்பூர் மக்களுக்கு இது போய் சென்றடைஞ்சால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் போய் சென்றடையுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் உங்களுக்கு முன்னாடி நின்று நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, அந்த 3 மாற்றங்கள் ஒரே நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னேன். அது என்ன 3 மாற்றங்கள்? ஒன்று, நான் சொன்ன மாதிரி இயற்கை நுண்ணறிவு, ஏஐ புரட்சி. இது என்ன செய்யுதுன்னா, சுயேட்சையாக வாழும் மனிதனை உதவி பெறும் மனிதனாக மாற்றும் ஒரு முக்கியமான அபாய தருணம் இது. We have to think autonomous. We should not be assisted humans. ஆனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய சுய சிந்தனை இதை வச்சு தான் மனித பரிணாமமே இருந்திருக்கு. இப்போ சுய சிந்தனையெல்லாம் எடுத்துட்டு அது என்ன ஒன்றை சிந்திக்க வைக்குதோ அதை சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இது முதல் மாற்றம். ரெண்டாவது, சிந்தட்டிக் ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க. சிந்தட்டிக் ரியாலிட்டினா செயற்கை யதார்த்த புரட்சி. உண்மைக்கும் போலிக்கும் இடையேயான எல்லையை அழிப்பது. அதாவது ஒரு உண்மை பௌதீக உலகுக்கும் அனுபவத்திற்கும் திரை, நம்ம ஃபோனு ஐபேடு எல்லாம் வச்சுருக்கீங்கல்ல, திரைக்கும் இருக்கும் அனுபவம் எது உண்மை எது பொய் என்று பிரித்தறிய முடியாத அளவுக்கு ஒரு ஃப்ளூயிட் ரியாலிட்டி ஒன்று வந்திருக்கு. உண்மையா? நம்மளுக்கு வர மெசேஜ், நம்மளுக்கு வரதில் எது உண்மை எது பொய், இது உண்மையாகவே இவர் தான் பேசுனாரா, இந்த ஆள் அந்த ஆள் தானா, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. நம்ம எல்லாமே நம்மளுடைய மூளை வளர்ச்சி எப்படி இருந்திருக்குனாக்கா, நம்ம ஃபிசிக்கலாக தான் பார்த்துருக்கோம். பௌதீக உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாம் இருந்திருக்கு. இன்னைக்கு திடீர்னு அந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அது எவ்வளோ தூரம் போய் நின்று இருக்குன்னா, எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, எது பௌதிக உலகம் எது திரை உலகம்னு தெரியாத அளவுக்கு நம்மளை கொண்டு போயிட்டு இருக்குன்றது தான் உண்மை. 2030 அது முழுசாக முடிஞ்சிடும்ன்றாங்க. நான் பயமுறுத்தலாம் வரல, நான் உண்மையை பேச வந்திருக்கேன். அடுத்தது நியூரோபயாலஜிக்கல் கனெக்டிவிட்டி அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒன்று செயல்பட்டு இருக்காங்க. அதாவது நரம்பியல் உயிரியல் இணைப்பு புரட்சி. தமிழில் வேற நம்ம நிறைய புது வார்த்தைகள் எல்லாம் இனிமேல் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இப்போ இதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஆங்கிலத்தில் தான் தெரியுது. இப்போ நான் அதனால் கஷ்டப்பட்டு உட்காந்து தமிழில் என்னவா இருக்கும்னு எழுத வேண்டியிருக்கு. இப்போ இது என்னென்னா, மனிதனுடைய மூளை வரம்புகளுக்கு அப்பால் அவனது நினைவு நிலை, அதாவது நினைவு நிலையை விரிவுபடுத்துவது. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நியூரல் இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்லி நம்ம பிறக்கும்பொழுதே வச்சுருவாங்க. நம்மளுடைய மூளைக்குள்ள இந்த ஹார்ட்டுக்கெல்லாம் பேஸ் மேக்கர்லாம் வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி மூளைக்குள்ளே வச்சுட்டானாக்கா, இப்போ நானும் ஸ்டாலின் குணசேகரும் ஃபோன் எடுத்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் 2 பேருக்கும் அந்த கனெக்ஷன் வந்துடுச்சுன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னு ஸ்டாலின் குணசேகருக்கு தெரியும், ஸ்டாலின் குணசேகர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். எது தெரியும்னா, முன்னாடி அட்லீஸ்ட் பேசும்பொழுது தெரியும். நான் அவர்கிட்ட ஒரு செய்தி சொல்லுவேன், அவர் எங்கிட்ட ஒரு செய்தி சொல்லுவார். இப்போ பேச்சே கிடையாது, எண்ணத்திலேயே அவருக்கு தெரிஞ்சிடும். நான் என்ன எண்ணறேன்னு அவருக்கு தெரியும், அவர் என்ன எண்ணறான்னு எனக்கு தெரியும். நீங்கள் இதெல்லாம் ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா சாரி, 2030 இது எல்லாமே வரப்போகுது, இது அத்தனையும் வரப்போகுது. அதனால் இது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதை விட ஒரு பயங்கரம் எதுவுமே இருக்க முடியாது. முன்னாடியாவது நம்ம எதையாவது சொல்லி ஏமாத்துவோம், இப்போ நம்ம நினைக்கும் பொழுதே அங்கே தெரியும், முடிஞ்சது. இது ஒரு முக்கியமான
மூணாவது விஷயம் ஒன்று நடக்க போகுது. இவை அனைத்துமே இணைந்து 2030 ஒரு புதிய சகாப்தம் ஒன்று உருவாக போகுது. நாம் உயிரியல் ரீதியாக மனிதர்களாகவே தொடர்ந்தாலும் அப்போ நம்ம பிசிக்கலாக தான் இருப்போம். அப்போ ஒன்றும் ரோபோட்டாக மாறிட மாட்டோம். அப்போ இப்படி தான் இருப்போம். ஆனால் நம்மளுடைய வாழ்வியல் அனுபவம் முந்தைய அனைத்து தலைமுறையின் அனுபவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக மாறிவிடும் நண்பர்களே. இந்த மிகப்பெரிய மாற்றத்திற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டிய முக்கியமான தருணத்தில் உள்ளோம். இன்றைய காலகட்டத்தில் இதைவிட முக்கியமானது வேறு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த செய்தி எல்லா நிலையிலும் தொடர்ந்து பேசப்பட வேண்டும். இதோட என்னுடைய முதல் பகுதியை முடிச்சுக்கிறேன். இரண்டாவது, சைபர் தொழில்நுட்பத்தின் தாக்கம்னு சொன்னேன். சைபர் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னேன். இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேக்கெட்டுக்குள்ளே ஒன்று இருக்குது இல்லை, ஒரு மொபைல் ஃபோன்ற பேரில். அது உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவையும் விரல் நுனியில் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. அது ஒரு மேஜிக் பொட்டி மாதிரி அது. ஆனால் அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்றது தெரியாமையே அதோட நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது நம்மை முற்றிலுமாக வேறு ஒரு உலகத்திற்கு இழுத்து செல்கிறதுன்றது தெரியாமையே நம்ம அந்த டேஞ்சரஸ் ஆப்ஜெக்டை தொட்டுட்டோம். இது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, லாரி ஓட்ட தெரியாத ஒரு ஆளுகிட்ட லாரியை கொடுத்து கூட்டமான ஒரு சந்தில் அந்த லாரியை அவனை ஓட்ட சொன்னால் என்ன நடக்குமோ அது நடக்கும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இப்படி சொன்னால் தான் நம்மளுக்கு அது என்ன தாக்கம்னு புரியும். ஏன்னா நம்ம பௌதிக உலகத்தையே பார்த்துட்டோம் இல்லையா. அதனால் அந்த மாதிரியான உதாரணங்கள் கொடுத்தா தான் நம்மளுக்கு புரியும். ஒரு முக்கியமான புத்தகம் இருக்குது, தயவு செய்து எல்லாரும் வாங்கி படிங்க அந்த புத்தகத்தை. அந்த புத்தகத்துக்கு பேர் சைபர் எஃபெக்ட். அந்த புத்தகத்தை எழுதினவங்க பேர் மேரி ஐக்கன் அப்படின்னு ஒரு சைபர் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலைசேஷனே வந்துடுச்சு இன்னைக்கு. அது உளவியலாளர். அதாவது அவர் என்ன சொல்கிறாங்க அந்த புத்தகத்தில்னா, திரை உலகம் வேறு, நிஜ உலகம் வேறு. ஒரு மனிதன் திரைக்கு பின்னால் போகும்போது அவனுடைய நடத்தை முற்றிலும் மாறுகிறது. நிஜ வாழ்க்கையில் செய்ய கூச்சப்படும் விஷயங்களை கூட மொபைல் திரைக்கு பின்னால் இருக்கும் பொழுது மனிதர்கள் மிக எளிதாக செய்து விடுகிறார்கள். இதுதான் அந்த புத்தகத்தினுடைய முக்கியமான செய்தி. இந்த சைபர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இணையவெளி, நீங்கள் அது பார்க்குறது அது ஒரு சாதாரணமான கருவின்னு ஒன்றி நினச்சிடாதீங்க. அது மனிதர்களின் உளவியல், உடலியல் மற்றும் சமூக நடத்தையை மாற்றியமைக்கும் ஒரு தனித்துவமான செயற்கை சூழல் அப்படின்றத ஒண்டி மறந்துடாதீங்க. மனிதர்களின் இயல்பான ஆசைகள், நடத்தைகள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை இணையம் பல மடங்கு அதிகப்படுத்துகிறது. இதுக்கு பேர் தான் சைபர் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இது ஏன் நடக்குதுன்னா 3 காரணங்களை சொல்கிறாங்க. AAAன்னு எழுதியிருப்பாங்க அதில். ஒன்று, அஃபோர்டபிலிட்டி. இன்னைக்கு யாருக்கிட்ட வேணால் ஃபோன் இருக்கா? வீட்டில் சோறு இல்லாமல் இருக்கும், யாருக்குமே ஃபோன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லா வேலையும் ஃபோன் இருக்கா? அஃபோர்டபிலிட்டி, ஃபோன் இருக்குது. அடுத்தது ஆக்சசபிலிட்டி. ஏதாவது ஒரு பேக்கு, 299 ரூபா பேக்கு, 199 ரூபா பேக்கு, 399 ரூபா பேக்கு, அந்த பேக் போட்டோன்னே நீங்கள் அந்த உலகத்துக்குள்ளே போக வைக்குதா இன்டர்நெட்டுன்னு? அதனால் ஆக்சசபிலிட்டி இருக்குது நம்மளுக்கு. அடுத்தது அனானிமிட்டி, அதாவது முகமுடி அணிந்த முகமறியா தன்மை. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் என் ரூமுக்குள்ளேருந்து அனுப்புகிறேன், அதனால யாருக்குமே தெரியாது யாருன்னு சொல்லி. நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு இதுவரைக்கும் நடந்த பரிணாம வளர்ச்சி எல்லாமே ஒரு பௌதீக உலகத்திலேயே தான் நடந்திருக்கு. அதனால நம்ம எது பண்ணாலும் பிசிக்கலா பார்த்தே நம்ம பழகிட்டோம். அந்த பிரெயினுக்கு என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, ரூமுக்குள்ள உட்காந்து நீ பண்றது ரூமுக்குள்ள உட்காரலையா, இந்த உலகமே உன்னை பார்க்குதுன்னு இன்னும் கூட நம்மளுடைய மூளைக்கு அது தெரியாததுனால நிறைய பேர் வித்தியாசமா செயல்படுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த அனானிமிட்டி. நான் யாரும் பார்க்கல அது நினைக்குது, பிரெயின் அப்படி சொல்லுது, யாரும் பார்க்கல, நீ ஒரு ரூமுக்குள்ள இருக்க, நீ எங்கேயோ தனியா ஒரு இடத்துல இருக்க, அதனால உன்னை யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துது. அது இணையத்தில் முகம் பார்த்து பேசும் வாய்ப்பு இல்லாததால் நிஜ வாழ்க்கையில் செய்ய தயங்கும் பல காரியங்களை மனிதர்கள்
இணையத்தில் சுலபமாக செய்கிறார்கள். ஒரு வழக்கு, அந்த வழக்கு வரும்பொழுது அதில் இருந்த கோப்புகளெல்லாம் பார்க்குறேன் நான். ஒரு பொண்ணு முழு ஆடையும் கலைந்து நிற்குது. அதை விதவிதமாக ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்திருக்கான். அந்த பொண்ணை நான் சேம்பர் கூப்பிட்டு கேட்குறேன், எனக்கு புரியவே இல்லை, ஏம்மா? அது சொல்லுது, இல்லைங்க, அது அவர் மாத்திரம்தான் பார்க்குறாருன்னு நினச்சிட்டு நான் அப்படி நின்னேன். அது சொல்லுது. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்தது. அப்போ என்ன அர்த்தம்னா, அது என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, ஒரு மனிதன் தான் தன்னை பார்க்குறான் அப்படின்றதால அந்த உறவில் அதுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த பொண்ணு போய் அப்படி நின்று, ஆனால் அதுக்கு என்ன புரியலன்னா, அந்த உலகமே பார்க்கும் அதுக்கப்புறம் அப்படின்றது அதுக்கு புரியாமல் போச்சு. அதே மாதிரி எதிரில் ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க சில பேர்லாம். நம்ம எதையோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஒப்பீனியனை சொல்கிறோன்னு வைங்களேன், ஒன்றில் அவங்க எதுவும் திரும்ப சொல்ல மாட்டாங்க, இல்லை உண்டு இல்லை தப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப சில பேர் சண்டை போடுவாங்க நம்மள்கிட்ட. ஆனால் அதே மனிதன் சைபர் நெட்டுக்குள்ளே போயிட்டான்னு வைங்களேன், அவன்கிட்டேருந்து வெளியே வர செய்திகளே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நிஜ உலகத்தில் அவன் அனுப்புகிற செய்தியும் நிஜ உலகத்தில் அவன் எப்படி பேசுகிறானோ அந்த ஆள் இல்லை. அவன் அந்த சைபர் உலகத்துக்கு போகும்போது விஷத்தன்மையுடைய பல விஷயங்கள் அவன் அனுப்புகிறான். ஆனால் நேராக அந்த வேலையை செய்ய மாட்டான். இது ஒன்று. அது மாதிரி ஒரு 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 போலியான பரி உணர்வு. ஏதாவது யாராவது செத்துட்டா ரிப், ரெஸ்ட் இன் பீஸ், ஐ ஃபீல் வெரி வெரி சாரி அபவுட் இட் அப்படிலாம் அனுப்புவாங்க. ஆக்சுவலாக அவங்களாம் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அது எல்லாம் பொய், அது எல்லாமே பொய், இது நடந்திருக்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம அனுப்புகிறாங்கல்ல. ஒரு பய கூட உங்களை நேராக உதவி பண்ண மாட்டான். உங்களுக்கு ஒரு ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு விழாவெல்லாம் எடுத்து நடத்த மாட்டார், சைபரில் நடத்துவார். நம்ம இதை பெரிய அளவில் நடத்தணும், இதை பல இடங்கள்ல இருந்து கூப்பிடணும் அப்படின்லாம் ஒரு மெசேஜ்லாம் அனுப்புவார். ஆனால் நேராக போய் கேட்டேன்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவார். அப்போது ஒரு பொய்யான ஒரு பரி உணர்வு அப்படின்ற ஒரு உணர்வே கூட ஒரு ஸ்க்ரீனில் உருவாகுது. மூளையில் நான் சொன்ன மாதிரி டொப்பமைன் அந்த சுரப்பு இருக்கு இல்லையா, அது இந்த திரை உலகில் யாரோ ஒருத்தர் பிரமாதம் எக்ஸலண்ட் அப்படின்னு அனுப்பிச்சிட்டே இருக்கிறதுல அந்த டொப்பமைன் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. கொட்டி 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 என்ன ஆயிடுதுனாக்கா, ஒரு ஸ்டேஜில் திருப்தி இல்லை. திருப்தினால அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. அடுத்த லெவலில் சாதாரணமாக பேசி பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு போய் தப்பான வேலைகள்லாம் பண்ணி அதனால் தங்களுக்கு லைக்ஸ் வரும், தங்களுக்கு கமெண்ட்ஸ் வரும்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஒரு உலகத்தை ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்படி சொல்கிறேனே, நாம் நமக்காக வாழ்வதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக போலியான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டோம் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் தயவு செய்து உங்களையே கேட்டுக்கோங்க. நான் என்னையே கேட்டுக்கிறேன், நீங்கள் உங்களையே கேட்டுக்கோங்க. இதனால தான் சொல்கிறேன், அந்த மேரி ஐக்கன் சொன்னது, இந்த உலகம் வேற அந்த உலகம் வேற. ரோட்டில் போகும்பொழுது, கார் ஓட்டிகிட்டு இருக்கும்பொழுது, கார் ஓட்டுறார் ஒருத்தர், மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே கார் ஓட்டுறார். அவரை விட்டுருங்க. டூ வீலரில் போகிறார் ஒருத்தர், டூ வீலரில் வண்டிலாம் போயிட்டு இருக்க, ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, ஓட்டுறாரு பைக்கை. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, அந்த நிஜ உலகமும் அந்த 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 பௌதிக உலகமும் இந்த உலகமும் ரெண்டும் ஒன்று நினச்சிட்டு இருக்காரு. இல்லை, ஒன்றில் உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபோனில் இருக்கும், இல்லட்டா வெளி உலகத்தில் இருக்கும். ரெண்டுத்துலேயும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாதுன்றது தான் சயின்ஸ் சொல்லுது. அதனால் நீங்கள் அந்த மல்டி டாஸ்கிங்லாம் பேசுகிறீங்களா, அதெல்லாம் போய் அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. நீங்கள் ஒன்றில் அந்த உலகத்தில் இருக்கணும், இல்லை ஃபிசிக்கல் உலகத்தில் இருக்கணும். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு, இன்றைக்கி ஹெல்மெட் நிறைய பேர் எதுக்கு போடுறாங்கன்னா, ஃபோன் வசதியாக இருக்குது வச்சுக்கிறதுக்கு. தலையை கீழே விழுந்து உடையறதுக்கெல்லாம் யாரும் ஹெல்மெட்லாம் போடல. இன்றைக்கி அதை வச்சு நான் கேட்குறேன், அப்படி என்னங்க ரொம்ப முக்கியமாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்?
நம்ம என்னங்க அவ்வளோ முக்கியமாக நம்ம யாருக்குமே வந்து டைம் ஒரு 2 நிமிஷம் 2 பேர் பேசுறதுக்குள்ள 6 ஃபோன் கால் வருது. அதில் எவ்வளோ உருப்படியான ஃபோன் காலு, எவ்வளோ உருப்படியான மெசேஜ் வருது நம்மளுக்கு. நம்ம ஏன் இதுக்குள்ளே இப்படி மாட்டிக்கிட்டு சிக்கிறோன்னு என்னைக்காவது யோசிச்சோமா? அதுதான் அடுத்தது ரொம்ப முக்கியமான தாக்கம் எங்கே இருக்குன்னாக்கா, குழந்தைகள். குழந்தை பருவம் மூளை வளர்ச்சின்றது வந்து ஒரு தனி சயின்ஸ். அந்த குழந்தை பருவத்தில் உங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்கும் நான் சொல்கிறது. நம்மலாம் குழந்தையா இருந்தாலும் வந்திருக்கோம். நரம்பு மண்டலத்தில், மூளையின் நரம்பு மண்டலத்தில் மிக வேகமாக வளர்றது. அது ஒரு வினாடிக்கு 700லேருந்து 1000 புது தொடர்புகள் ஏற்படுமா ஒரு குழந்தைக்கு. சினாப்சஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாமே நம்மளுடைய பழக்கங்கள் எல்லாமே இந்த சினாப்சஸ் அப்படின்ற அந்த தொடர்பில் தான் நம்மளுக்கு நடக்குது. அதனால தான் 40 நாள் விரதம் இருங்கன்னு சொல்லுவாங்க சில பேர். 40 நாள் விரதம்ன்றது அதுக்கு இல்லை, அந்த மைண்டினுடைய அந்த பிரெயினுடைய அந்த ரூட்டை மாற்றுறதுக்காக வேண்டி. அது வந்து உங்களுக்கு பழக்கமாக போயிடும். இந்த 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 பல விஷயங்கள் வந்து கண்டினியூஸாக இவ்வளவு ஹவர்ஸுக்கு பண்ணுங்க, இவ்வளவு நாட்களுக்கு பண்ணுங்க, அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இது அத்தனையுமே நம்மளுடைய சினாப்சிஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான். பிரெயின் வந்து அதுக்கு வந்து ஒரே ஒரு தன்மை ஒன்று உண்டு, அது தன்னைத்தானே மாற்றிக்கக்கூடிய தன்மை ஒன்று உண்டு. குழந்தைகளுக்கு அது இயற்கையாகவே நடக்குது. இயற்கையாக நடக்கும்பொழுது ரொம்ப முக்கியம் என்னன்னா, தாய் கண்ணால் குழந்தையை பார்த்தல், தாய் குழந்தையை தடவி பிடிச்சு பேசுறது. இதுதான் முதல் 2 வருஷம் முக்கியமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஊரில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தாங்க? சாதாரணமாக தானே நடந்துக்கிட்டு இருந்தது. கண்ணே செல்லமேன்னு அதை தடவி கொண்டு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தாய் கைபேசியை பார்த்து கொண்டிருக்கிறாள், குழந்தை பால் குடித்து கொண்டே தாயின் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. சிறு வயதிலேயே குழந்தைகள் திரைகளை பார்ப்பதில் பேச்சு திறன் தாமதப்படும், இரக்க உணர்ச்சி குறைந்துவிடும், ஹேண்ட் அந்த கோஆர்டினேஷன் இருக்கு இல்லையா, ஹேண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன் அதெல்லாம் போயிடும். ஏன்னா குழந்தை திரையில் பார்க்கும்போது ஏதோ ஒன்று குதிக்கும், ஏதோ ஒன்று வந்து மறையும். இது அத்தனையுமே அந்த 2 வயது குழந்தைக்கு வந்து இல்லாத ஒரு விஷயம். 2 வயசுக்குள்ள குழந்தை பக்கத்தில் இந்த ஃபோனை எடுத்துக்கிட்டே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எத்தனை பேர் பண்ணுறோன்னு எனக்கு தெரியவே இல்லை. அது மாதிரி பருவ வயதினர் ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம் இந்த இடம்தான். இந்த இந்த பருவ வயதினர் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் உருவாக்குற இந்த சைபர் ஆளுமை, சைபர் செல்ஃப்னு ஒரு எஸ்டீம், ஃபிசிக்கல் வேர்ல்ட், பௌதீக உலகத்தில் நம்மளால் ஏற்படுத்திக்க முடியாத பல விஷயங்களை நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன் வேர்ல்டில் ஏற்படுத்திக்க முயற்சி பண்ணுறோம். டிக்டாக் அப்படின்றது அதுதானே. டிக்டாக் எங்கே வந்தது? நம்மளால் ஃபிசிக்கலாக போய் பண்ண முடியாத விஷயத்தை நம்ம என்னென்னமோ கூத்து பண்ணி அதை ஸ்க்ரீன் வேர்ல்டில் எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து என்ன ஆகுதுன்னா, எனக்கு நிறைய லைக்ஸ் வந்ததுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு நிறைய லைக்ஸ் வரல, தப்பாக கமெண்ட் ஆகிடுச்சுனாக்கா டிப்ரெஷனுக்கு போய் பல குழந்தைகள் டிப்ரெஷனில் உட்காந்துக்கிட்டு சைக்காட்ரிஸ்ட்டுக்கிட்ட போயிட்டுருக்காங்க. என்னடான்னு கேட்டால் அதனுடைய இதில் லைக்ஸ் வரலையாம், கமெண்ட்ஸ் வரலையாம், இப்படி போயிட்டுருக்கு. அதனால் அதிவேக காட்சிகள் அவங்களுடைய விளையாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஸ்பீடாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தைக்கு. அதனால் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அதனுடைய நிதானமாக கவனம் செலுத்தும் திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது பசங்களுக்கு. இதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் பார்க்குறோம். அதோ இவங்க 3 பேரை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்த காரணம், ஒரு தொல்காப்பியத்தையும் ஒரு சிலப்பதிகாரத்தையும் எடுத்து இந்த குழந்தைங்களை படிக்க வச்சு ஆசிரியர்கள் அதுலேயே அவங்களுடைய கவனத்தை செலுத்தி இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதில் எவ்வளோ குழந்தைங்களை சிட்டியில் பண்ண முடியும்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. அந்த ஆழ்ந்த அந்த ஒரு கவனம்ன்றது வந்து ரொம்ப செதறிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அது ஒண்டி இல்லை. மெசேஜ் அனுப்பும்பொழுது நேராக பார்க்குற பொண்ணுக்கிட்ட பேசுகிற விதம் வேறு மாதிரி இருக்கும். திரைக்கு பின்னாடி போயிட்டு அதே பெண்கிட்ட அவனுடைய அணுகுமுறையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவனுடைய மெசேஜ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவன் அனுப்புகிற விஷயங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வந்து ஸ்லோவாக எங்கே போய் முடியுதுனாக்கா, ரிவெஞ்ச் பான், ஆபாச படங்கள். ஆபாச படங்கள் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக எல்லார் கைக்குலையும் வர ஆரம்பித்ததுனால
இது ஒரு பெரிய தீங்கு விளைவிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு சூழலுக்குள்ள இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க. நிஜ வாழ்க்கையில் தனி உரிமையை கேட்கும் இளைஞர்கள் இணையத்தில் தங்களின் தனிப்பட்ட தகவல்களை வெளிப்படையாக பகரும் தனி உரிமை முரண்பாட்டை வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு பையன்கிட்ட கேட்டேன், அவனுடைய ஏதோ ஒரு காலேஜில் படிக்கிற பையன், அந்த பையனுடைய அவன் யாரையோ காதலிக்கிறான் போல இருக்கு. அவங்க வந்து ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் போட்ட உடனே நம்ம ஆளுங்கள்லாம் அதை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க காலேஜில் பேரண்ட்ஸை கூப்பிடுங்க, உங்கள் அப்பா அம்மா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த பையன்கிட்ட தனியாக கூப்பிட்டு கேட்குறேன், உனக்கு ஏன்டா அந்த வேலை? நீ அந்த பொண்ணை காதலிக்கிற, அந்த பொண்ணு ஒன்றை காதலிக்குது, இதை ஏன்டா உலகத்துக்கு பிரகடனப்படுத்துறேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், பூமர் மாதிரி பேசாதீங்க சார். என்னடா பூமர் மாதிரி நான் பேசினேன்னு கேட்டேன் அவன்கிட்ட. சார், அவங்க வேணும்னா பார்க்கட்டும், இல்லாட்டினா பார்க்க வேணாம். நான் சொன்னேன், நீ அந்த பொண்ணை காதலிக்கிறத பற்றி இந்த உலகத்துக்கு என்னடா, உலகத்தில் மக்களுக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாதுடா. நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறதை பார்த்தாடா இந்த உலகத்தை. அவனுக்கு புரியலைங்க, அவனால் புரிஞ்சிக்கவே முடியல இதை. அவன் என்ன நினைக்கிறான், நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுது, இந்த உலகம் எல்லாரும் பார்த்தா சுபிட்சமாக பிரமாதமாக லவ் பண்ணுங்கன்னு சொல்லுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். அடுத்தது கோர்ட்டில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கோர்ட்டில் கேஸ் வருது, பொண்ணுக்கு வயசு 15, காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, பொண்ணை கண்டுபிடிக்க முடியல, கோர்ட்டில் கேஸ் வந்துடுச்சு. கேஸ் வரும்பொழுது போலீஸுக்கிட்ட நான் வந்து 15 வயசு பொண்ணு, எனக்கு என்ன பண்ணீங்கன்னு தெரியாது, ஒரு வாரத்தில் கூட்டின்னு வாங்கன்னு சொல்லிட்டேன். நான் கூட்டின்னு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து நிற்கிது அந்த பொண்ணு, நிற்கிது. அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்குறேன், என்னம்மா யார் அவருன்னு கேட்டேன். ஃபேஸ்புக்கில் ஒருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் ஆனவங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஆளுக்கு வயசு 35, கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே. அவன் என்ன சொல்லி ஃபேஸ்புக்கில் சொன்னான்னு தெரியல. ஃபேஸ்புக்கில் நம்ம மூஞ்சியை பிரமாதமாலாம் போட்டுக்கலாம், நம்ம குவாலிஃபிகேஷன் எப்படி வேணால் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அவனை நம்பிடுச்சு. நம்பி ஃபேஸ்புக்கில் அவரோட நான் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டானவர் ஒரு நாள் வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த பொண்ணு வந்து சொல்லுது, அன்றைக்கி நிஜமாவே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக போச்சு, என்னால் தூங்கவே முடியல அன்றைக்கி நைட். அந்த பொண்ணு சொல்லுது, அவரை விட்டுருங்க, தண்டனை எதனா கொடுக்கணுன்னா எனக்கு கொடுங்கன்ட்டு. 15 வயசு அந்த பொண்ணுக்கு, 15 வயசு. நான் சொன்னேன், அம்மா உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க, அவர் தண்டனை கொடுக்கணுமா இல்லையான்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உங்கள் அப்பா அம்மாவோட போக முடியாது. நான் சொன்னேன், ஏம்மா 15 வருஷமாக உங்கள் அப்பா அம்மா தானம்மா உன்னை வளர்த்தாங்க, ஒரு 4 மாதமாக ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் மூஞ்சியே காமிக்காமல் உங்ககிட்ட பேசியிருக்கான், அவனை நம்பர் ஏமாண்ணா? அப்படி தான். இதெல்லாம் நான் நிதர்சனமாக பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் பேசுகிறேன். இது எது சிட்டி பொண்ணெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு. இது எங்கேயோ சவுத் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற பொண்ணு இதை வந்து சொல்லுது. அதுக்கப்புறமா அதை ஒரு மாதிரி கெஞ்சி கூத்தாடி அவரை நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம்லாம் சொல்லி அவங்களுடைய அப்பா அம்மாவோட கூட்டிகிட்டு போய் விட்டு ஒரு வாரம் கழித்து வாமான்னு சொல்லி வர வச்சோம். வந்தோடனே கொஞ்சம் அந்த ஒரு நிதானம் இருந்தது அந்த பொண்ணுக்கிட்ட. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறேன், நான் எங்கள் அப்பா அம்மாவோட இருக்கேங்க, ஆனால் அவரை ஒன்றும் பண்ணிடாதீங்க. அவரா? அம்மா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, 2 குழந்தைங்க இருக்குமா? இல்லைங்க, அவர் ரொம்ப நல்லவர். இதை ஒரு உதாரணமாக வச்சுக்கோங்க. இது உதாரணம் எதை சொல்லுதுன்னா, அந்த சைபர் உலகத்தில், அந்த ஸ்க்ரீன் உலகத்தில், அந்த ஃபேஸ்புக்கில் அந்த பொண்ணு அந்த உறவு உண்மைன்னு நம்பிடுச்சு. அதனால் அது 2 உலகத்தில் பயணிக்குது. ஒரு உலகம் அப்பாவும் அம்மாவும் வளர்த்த அந்த 15 வருஷத்துக்கு பயணிக்குது. இன்னொரு உலகம் அந்த ஆளோட இணையத்தில் தொடர்பு கொண்டு 4 மாசமாக இருக்கிற அந்த பயணத்தில் அந்த பொண்ணு 4 மாதம்தான்றதை மறந்துச்சு. ஆனால் ரொம்ப நாளாக அவர் கூட இருக்கிற மாதிரி அந்த ஒரு அதற்கு உணர்வு வந்து இப்படி பேசுது. இது வந்து தினம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு பார்த்தேன் நான். அதுக்கு அடுத்தது இது 10 பருவத்தில் இருக்கிற இளைஞர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த உறவுகள், இந்த உறவுகளை பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையான உறவுகள், தவறான உறவுகள் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி இன்னொரு ஒரு கல்யாணம் ஆனாலும்
ஒரு கல்யாணம் ஆன பெண், இன்னொரு தொடர்பு, இன்னொரு உறவு அப்படின்றதெல்லாம் எப்பயோ நம்ம காதால கேட்போம் இல்லைங்களா? இன்னைக்கு அவங்க 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 அவங்களுடைய இடத்துல இருந்து புது உறவுகள் எல்லாம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அது தப்புன்னே தெரியல. அவங்களுடைய வேலையே நைட்டு 1 மணி வரைக்கும் மெசேஜாக மாற்றி மாற்றி அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மெசேஜ் கொஞ்சம் ஆரம்பத்தில் டீசெண்டாக ஆரம்பிக்கும், போக போக ரொம்ப இன்டீசென்ட் ஆகிடும். அது வேறு வேறு லெவலுக்கெல்லாம் போகும், குடும்பத்தில் குழப்பம் வந்துடும், முடிஞ்சிடும். இது அத்தனையுமே பௌதீக உலகத்தில் நடக்கலை, இது அத்தனையுமே அந்த ஸ்க்ரீன் உலகத்திலே நடந்து அவங்களுடைய வாழ்க்கையே முடிச்சிடுச்சு. இப்படி நடக்குது. அது மாதிரி நேத்திக்கு யாரோ ஒருத்தர் சொல்லும்போது என்கிட்ட சொன்னார், சார் நான் ரொம்ப தரமான செய்திகளை கொடுக்குறேன் சார், தரமான பாடல்கள் எல்லாம் வந்து நான் கொடுக்குறேன் சார், ஆனால் அதுக்கு நிறைய பேர் வந்து லைக் போட மாட்டேங்கிறாங்க சார்னு சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எது எதுக்கெல்லாம் போட்ட 2 நாளில் 2 மில்லியன் ஹிட்ஸ் வருதோ 3ஆவது நாள் எல்லாரும் மறந்துடுவாங்க. இதான் ஃபார்முலா. நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், எது எதுக்கெல்லாம் மேக்சிமம் லைக்ஸ் இருக்கோ கொஞ்ச நாள் கழித்து திரும்பி நீங்கள் அந்த இணையத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு பய கூட அது பக்கத்தில் போயிருந்துருக்கவே மாட்டான். அதனால் குவாலிட்டி அப்படின்றதுக்கு என்றைக்குமே அதுக்கு ஒரு தனி இடம் உண்டு, மக்கள் பார்ப்பார்கள். அதற்கான வாழற அதனுடைய ஒரு திருக்குறள் இருக்குது. திருவள்ளுவர்ன்றவர் எழுதும்பொழுது எவ்வளோ லைக்ஸ் வரும்னு நினச்சா எழுதினார். சிலப்பதிகாரம் எழுதும்போது எவ்வளோ லைக்ஸ் வரும்னு நினச்சா எழுதினார். இல்லை கண்ணதாசன் பாடல்லாம் எழுதும்போது நேற்றுக்கு தமிழறிவுமணியன் ஐயாலாம் பேசினார். அவர் வந்து எனக்கு இவ்வளோ லைக்ஸ் வரும், எனக்கு இவ்வளோ கமெண்ட் வரும்னு நினச்சா எழுதினார். இல்லை, ஆனால் நிற்கிதா? இறந்து போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு, நிற்கிது. அவர்கிட்ட சொன்னேன், உண்மை நிற்கும், 2 மில்லியன் ஹிட்ஸ் போய் நிற்கவே நிற்காது. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்புறமா சில பேருக்கு வந்து டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவங்க டாக்டர் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, அன்றைக்கி காத்தால எழுந்து கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருந்திருக்கும், ஒரு ஜுரம் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். நம்மளுக்கு கூகுள்னு ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் நம்ம படப்படன்னு போட்டோன்னா அது சும்மா கேன்சர் அளவுக்கு காமிக்கும். நம்மளுக்கு காமிச்ச உடனே அப்படியே டிப்ரெஷனில் உட்காந்து இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, இது பேர் ஹைப்போகாண்ட்ரியான்னு சொல்லுவாங்க. இது ஒரு மென்டல் ஸ்டேட், இதுக்கு பேர் சைபர் காண்ட்ரியான்னு பேர் வச்சுட்டாங்க. ஹைப்போகாண்ட்ரியான்றது எனக்கு இந்த வியாதி இருக்குது அந்த வியாதி இருக்குதுன்னு நினச்சி கற்பனை வியாதிகளில் உழல்றது. இன்றைக்கி இதுக்கு பேர் சைபர் காண்ட்ரியா. இது மாதிரி ஒரு புது வேலை ஒன்று வந்துன்னு இருக்குது. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், அந்த சைபர் உலகத்தில் நம்மளுடைய டைம் சென்ஸ் போயிடுது. எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் ஒன்று வருது உங்கள் கையில், இல்லை இது வந்து என் சொந்த அனுபவம், அதனால் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஷார்ட்ஸை பார்க்கும்பொழுது அடுத்த ஷார்ட்ஸை நான் தள்ளிட்டேன்னு வைங்களேன், 1/2 மணி நேரம் போச்சு. 1/2 hour நான் அப்படியே தள்ளிக்கிட்டே இருப்பேன். தள்ளிக்கிட்டே, கரெக்ட் தானே இல்லையா? நீங்களும் அவ்வளோ நல்லவங்களா? கை தட்டுறீங்க, உண்மை. அதாவது இன்னைக்கு வந்து டைம் சென்ஸ் நம்மளுக்கு போயிட்டு, ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டில் இப்போ நான் நின்று பேசுகிறேன், இன்னொரு 15 நிமிஷத்தில் பேசி அந்த 15 நிமிஷத்தில் முடிச்சிருவோன்ற நம்பிக்கையில் நம்ம 2 பேரும் இருக்கோம் இப்போ, ரைட்? ஆனால் ஸ்க்ரீன் வேர்ல்டில் அது நடக்காது. ஸ்க்ரீன் வேர்ல்டில் டைம், நேரம் அப்படின்றது வந்து வித்தியாசமான நேரம். அதனால தான் ஸ்க்ரீன் வேர்ல்டில், ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஒரு மனுஷனோட நீங்கள் 1 மணி வரைக்கும் ரைட்லாம் உட்காந்து பேசவே முடியாது, அன்லஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளாக இருந்தாலே ஒழிய. தெரியாத ஆள் கூட காத்தால 2 மணி வரைக்கும் உட்காந்து மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கலாம். டைம் சென்ஸ் கம்ப்ளீட்டாக போயிடும். அதே மாதிரி நம்மளுக்கு வர நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது அதுன்னு வருது இல்லை, நம்மளுக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்றது தெரியாமல் போயிடும். ஒரு சமீபத்திய ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பெரிய போராட்டம் நடந்ததா, அந்த போராட்டத்தில் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்களா, அந்த போராட்டம் ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் போய் முடிஞ்சுதா? இன்றைக்கி போய் அந்த இளைஞர்கள்ட்ட அந்த போராட்டத்தை பற்றி கேட்டு பாருங்க. போராட்டங்கள் காலாகாலமாக போய் ஃபிசிக்கலாக நின்று பண்ணி ஒரு பெரிய காலத்துக்கு பண்ணாதான் போராட்டங்கள். இன்னைக்கு எல்லா போராட்டங்களும் ஸ்க்ரீனில் 2 நாளில் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு நடக்கிற எல்லா போராட்டங்களும் இணையதள போராட்டங்கள், அவை எதுவுமே உண்மையான போராட்டங்கள் அல்ல. அந்த போராட்டங்கள் நிற்கவே நிற்காது. நீங்கள் அது நிற்கும்னு நினச்சிங்கன்னாக்கா, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காங்கிரஸ் ஜனதா பார்ட்டின்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு, ரைட்? யார் அதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது.
எல்லாரும் அதில் போய் நானும் சேர்ந்து வரேன் அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான பேர் போய் நிற்கிறாங்க அதில். ரைட்? இவங்க யாரு? இவங்க எங்கே நடத்துகிறாங்க? இந்த போராட்டத்தை இவங்க எதை நோக்கி எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்றது எப்போ தெரியும்? நம்ம ஃபிசிக்கலாக மீட் பண்ணால் தானே தெரியும். யாருன்னே தெரியாத மனுஷன் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு எது உண்மையான செய்தி, எது முக்கியமான செய்தி அப்படின்றதெல்லாம் தெரியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, முக்கியமான செய்திகள் நம்மளுக்கு வந்தாலும் கூட 2 நாளைக்கு மேலே நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. அது எவ்வளவு பயங்கரமான செய்தியாக இருந்தாலுமாலே மேக்சிமம் 2 நாள் தான் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன்னா அடுத்த 3 முக்கியமான செய்தி 2 நாள் கழிச்சு வந்துடும். அதனால நம்ம எல்லா போராட்டங்களும், நம்மளுடைய எல்லா ஒப்பீனியனும் அந்தந்த சமயத்துக்கானது தான். அது எதுவுமே சஸ்டெயின்டா இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இணையதளத்தில் இது நடந்துகிட்டு இருக்கு. அதையும் தவிர முக்கியமாக இன்னொன்று நடக்குது. என்ன? சிபிஐ என்கொயரி இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் மாதிரிலாம் ஸ்க்ரீனில் வராங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்நாள் முழுதும் உழைச்சி தன்னுடைய மொத்த பென்ஷனையும் பேங்க்கில் போட்டு இப்படி ஒரு தட்டுனதில் மொத்தமாக எல்லாம் கிளம்பி போயிடுது. எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறாங்க. ஃபைனான்ஷியல் ஃப்ராடு, போலி சிபிஐ, இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. கடைசியாக சைபரை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய அளவில் எதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி வரும்னா ஜனநாயகத்துக்கு வரும். ஜனநாயகம் அப்படின்றத நம்மளுடைய இந்தியாவினுடைய அடிப்படை. இன்னைக்கு கொடுத்த அந்த புத்தகத்திலலாம் கூட ஜனநாயகம், டெமோக்ரஸி இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் கான்ஸ்டியூஷன். நவீன தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் வந்த பிறகுதான் ஜனநாயகம் அப்படின்றதே சாத்தியமாச்சு. அச்சு, செய்தித்தாள், ரேடியோ, அப்படி தொலைக்காட்சி, இதெல்லாம் வர வரைக்கும் ஜனநாயகத்தை நம்மளால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடிஞ்சது, தெரிஞ்சுக்க முடிஞ்சது. 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதெல்லாம் அப்படிதான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஜனநாயகம் ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்பார்த்துருக்கு. என்னன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சமூக ஊடகங்கள் வந்ததுனால ஜனநாயக உரையாடலின் தன்மையே முற்றிலுமாக மாறிவிட்டது. இன்று மக்கள் எதை பார்க்க வேண்டும், எதை பற்றி பேச வேண்டும் என்பதை நாம் தேர்ந்தெடுப்பது இல்லை. மனசுல கை வச்சு சொல்லுங்க. நம்ம நாளைக்கு போய் டிஸ்கஸ் பண்ற எந்த டாபிக்கும், எந்த இஷ்யூவும் நம்மளுடைய ஃபோன்லேருந்து வரதோ, இணையதளத்துலேருந்து வரதை வச்சு தான் நம்ம டிஸ்கஸே பண்ணுறோம் இப்போ. அதனால் என்ன ஆகும்னாக்கா, ஒரு தவறான கைகளுக்குள்ளே போய் அந்த ஏஐயும் இணையதளமும் மாட்டிக்கிச்சுனாக்கா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போலி பரப்புரைகள், போலியான தகவல்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொடுத்து, அவங்க எப்படி மக்களை யோசிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதன்படி மக்களை யோசிக்க வச்சு ஜனநாயகம் மடிந்து போய் சர்வாதிகாரமும் பாசிசமும் திரும்பியும் உருவாகும் மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் ஒன்று இருக்கு இந்த நாட்டில். நண்பர்களே, பல நாடுகள் இதை நோக்கி ஏற்கனவே போய்விட்டது. எந்த நாடுகள்னு நான் இன்னைக்கு இருக்கிற பொசிஷனை வச்சுட்டு சொல்ல முடியாது. பல நாடுகள் இதை நோக்கி போக ஆரம்பிச்சிடுச்சு. அதனால முன்காலத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னாலோ, இல்லை ஒரு பெரிய அமைப்பை ஆரம்பிக்கணும்னாலோ, தெருவா போய் மனிதர்களை சந்திச்சு உறுப்பினர்களாக்கி, அடிப்படை உறுப்பினர்கள் மெதுவாக மீட்டிங் நடத்தி, மெதுவாக தெருவோரம் கூட்டங்களை நடத்தி, அப்படி நடத்தி தான் இன்னைக்கு உருவாக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு கட்சியை 1 வருஷத்தை உருவாக்கிடலாம். 1 வருடத்திற்குள் நாம் ஒரு கட்சியை உருவாக்கி விட முடியும். எல்லாமே இணையதளத்தில் நம்மளால் செய்துவிட முடியும். இது எதை நோக்கி போகிறது என்றால், ஹிட்லரின் பாசிசத்தை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. பாசிசத்தினுடைய 3 முக்கியமான விஷயம் என்ன? பவர்ஃபுல் லீடர், சக்தி வாய்ந்த தலைவன். 2வது, அந்த சக்தி வாய்ந்த தலைவனை எப்பொழுதுமே கொக்கரிக்கும் ஒரு கும்பல். 3வது, அந்த சக்தி வாய்ந்த தலைவன் வெறுப்பு செய்தியை கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த 3 தான் முக்கியமான அடிப்படை பாசிசத்துக்கு. இப்போ ஹிட்லர் என்ன செஞ்சார்? ஹிட்லர் ஒரு பவர்ஃபுல் லீடராக உருவெடுத்தார். ஒரு ஹிட்லர் ஒரு கூட்டத்துக்கு வராருன்னா
அந்த கூட்டம் மொத்தம் அப்படியே நிறைஞ்சு போனதுக்கு அப்புறமா ஹிட்லர் வருகிறார், ஹிட்லர் வருகிறார், ஹிட்லர் வருகிறார்னு அப்படியே ஒரு பெரிய கும்பல் அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படி நிற்கும். அவர் மேல அப்படியே ஃபோக்கஸ் ஆகும் அந்த லைட் எல்லாம். 2 கொக்கரிக்கிறாங்க. 3வது ஹிட்லர் என்ன பண்ணுவார்னா, யூதர்கள் யார், நாம் இந்த நிலைமைக்கு இருப்பதற்கு காரணம் யார் அப்படின்னு கேட்பார். அவங்க யூதர்கள் அப்படின்னு கத்துவாங்க. அப்படியே வளர்த்து 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 எங்க போய் நின்னுதுன்னா, பக்கத்துல யூதரா இருந்து குடும்ப நண்பரா இருந்தவங்க எல்லாம் கொலைகாரங்களாம் மாறினாங்க. இதுதான் பாசிசம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பாசிசம் போயிடுச்சுன்னு. நண்பர்களே, போகவே இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு நீங்களே உங்க முடிவு எடுத்துக்கோங்க. பவர்ஃபுல் லீடர், பீப்புள் who say that he is the only leader. டெமோக்ரஸியில் ஒன்லி லீடர்னு கிடையவே கிடையாது. டெமோக்ரஸியில் லீடர்ஸே மக்கள் தான். நம்ம ஏமாந்து போய் நம்ம யாரையோ லீடர்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம தான் லீடர்ஸ். நம்ம தேர்ந்தெடுக்கிற ஆள் தான் லீடர். எனக்கு பதிலாக நீ இருந்து வேலை செய்யான்னு சொல்கிற. இப்போ எனக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்களே, நான் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு. மாதம் சம்பளம் கொடுத்து மக்கள் என்ன சொல்கிறாங்க, உனக்கிட்ட சட்ட ப்ராப்ளம்லாம் வரியா, நீ வேலை செய்யின்னு கொடுக்குறாங்க இல்லையா? அதனால் அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி, ஒரு தலைவர்ன்றது யாருன்னா என் பிரதிநிதி. நீ பண்ணு. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிற அந்த 3 விஷயமும் நடக்குதா இல்லையான்றது ஒண்டி நல்லா யோசிச்சு பாருங்க. அக்ராஸ் இந்தியா பவர்ஃபுல் லீடர், பர்சன்ஸ் ஹூ சப்போர்ட் அண்ட் டெல் தட் ஹீ இஸ் மை ஒன்லி லீடர். எந்த லீடருமே இன்னொருத்தரை பற்றி நல்லது பேசுறதே இல்லை. எல்லா லீடருமே எல்லாரையும் மற்றவங்க எல்லாம் அயோக்கியம், நான் தான் யோக்கியம் அப்படின்னு சொல்ற லீடர் மாத்திரம் தான் இருக்காங்க. இதுக்கு பேர் தான் பாசிசம். அண்ட் இன்னைக்கு இது இந்த 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 எலக்ட்ரானிக் வேர்ல்டில், இந்த இணையதளங்கள்னால இது ரொம்ப பெரிய அளவில் போகும் அப்படின்ற பயம் பல சிந்தனையாளர்களுக்கு வந்திருக்கு. ஜனநாயகத்துக்கே இது ஒரு பெரிய சவாலாக இருக்கும்னு வந்திருக்கு. ரைட். 3வது செயற்கை நுண்ணறிவு. ரொம்ப முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கருவிக்கும் ஒரு செயற்கை நுண்ணறிவுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு ஜூக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பணம் போட்டானாக்கா ஒரு பாட்டு பாடும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பணம் போடுவோம், அதில் நம்மளுக்கு என்ன பாட்டு வேணுமோ அந்த பாட்டை அமுக்குவோம், அந்த பாட்டு பாடி முடிக்கும். இல்லை ஒரு காஃபி மிஷின் இருக்குது. ஒரு காஃபி மிஷினில் போய் எனக்கு என்ன காஃபி வேணும், எனக்கு ஃபில்டர் காஃபி வேணும், எனக்கு வந்து லாட்டே வேணும், எனக்கு கேப்பச்சினோ வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பைசாவை போடுவோம். அது வந்து அந்த காஃபியை நம்மளுக்கு கொடுக்கும். இதுக்கு பேர் கருவி. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து காரணி, ஏஜென்ட். அப்படின்னா நான் அந்த ஜூக் பாக்ஸ் பக்கத்தில் போகும்போது நான் என்ன மூடில் இருக்கேன், அந்த டைமில் நான் சாதாரணமாக என்ன பாட்டு கேட்பேன், ஆர் எனக்கு அந்த டைமில் என்ன மாதிரியான காஃபி பிடிக்கும் அப்படின்னு அந்த காஃபி மிஷின் நான் அங்கே போய் பக்கத்தில் நிற்கும்பொழுது அதுவே ஒரு முடிவை எடுத்து என்கிட்ட கொடுத்ததுன்னா அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் ஒரு கருவிக்கும் ஒரு காரணிக்கும் இருக்கிற வித்தியாசம். முதல் முறையாக மனிதன் இவ்வளவு 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லாமே கருவிகள் தான். இப்போ புது பூதம் வந்திருக்கு, அது காரணி, ஏஜென்ட்னு ஒன்று. இதுதான் முதல் தடவை வருது. அதனால் இதனால் வர 4 ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னன்றது ஒண்டி சொல்லி நான் முடிச்சிடுறேன். முதல்ல இந்த 4 முக்கியமான ஆபத்துகள் என்னன்னு பார்த்தா, 1, நம்மளுடைய மைண்டே எப்பொழுதுமே சீக்கிரம் எழுந்துக்கணும், சீக்கிரம் லேட்டாக தூங்கணும், லேட்டாக எழுந்துக்கணும்னா முயற்சி வேணாம். பொய் சொல்லணும் அப்படின்னா முயற்சியே வேணாம். உடம்பை கட்டுப்பாடாக வச்சுக்கணுன்னா முயற்சி வேணும். உடம்பை எப்படி வேணால் வச்சுக்கலாம்னா முயற்சியே வேணாம். நம்ம பிறக்கும்பொழுதே எப்படி பிறந்துட்டோம்னா, ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கும் நியாயமாக நடந்துக்கிறதுக்கும் கட்டுக்கோப்பாக நம்மளை வச்சுக்கிறதுக்கும் முயற்சி செஞ்சு ஆகணும். முயற்சி இல்லாமல் பாக்கி எல்லா விஷயங்களையும் நம்ம பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் நம்மளுடைய பிரெயினுடைய இதுவே அப்படி தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு முதல் டேஞ்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன நடக்குதுன்னாக்கா, அந்த சோம்பேறித்தனத்தை யூஸ் பண்ணி ப்ராக்சி அச்சீவ்மெண்ட்னு ஒன்று வந்துடுச்சு. இப்போ என்னன்னா, அதுகிட்ட கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் தான் ரெடி பண்ணேன் அப்படின்ற ஒரு புது சிக்கல் ஒன்று உருவாயிருக்கு.
ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கட்டுரை ஒன்று அனுப்புகிறீங்க, இல்லை ஒரு கதை ஒன்று அனுப்புகிறீங்க, இல்லை ஒரு மியூசிக் போட்டு அனுப்புகிறீங்க. இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா, நிஜமாவே இந்த ஆள் தான் போட்டானா, இல்லை இதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப் பண்ணிடுச்சான்ற ஒரு பெரிய சவாலில் இருக்குது. இன்றைக்கி பிஹெச்டி படிக்கிறவங்கலாம் முன்னாடியே பிளகரிசம்னு ஒன்று இருக்கும். எங்கே இருந்தாலும் காப்பி அடிப்பாங்க, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கி என்னென்னா, தமிழே எழுத தெரியாதவன், இங்கிலீஷில் சரியாக ஸ்பெல்லிங்கே தெரியாதவன்லாம் ஷேக்ஸ்பியர் அளவுக்கு லெட்டர்லாம் கொடுக்குறாங்க நம்மள்கிட்ட. ஒரு பாரதியார் அளவுக்கெல்லாம் கவிதையெல்லாம் கொடுக்குறாங்க நம்மள்கிட்ட. நம்மளுக்கு டெஃபினட்டாக தெரியும் இந்த ஆள் எழுதலைன்னு சொல்லி. யோசிச்சு பாருங்கள், அது ஒரு ஜட்ஜு கைக்கு வந்தால் என்ன ஆகும்னு சொல்லி. இந்த ஜட்ஜு தான் எழுதினானா அந்த ஜட்மெண்ட்டை, இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொடுத்து இந்த ஜட்மெண்ட்டை எழுதினானான்னு தெரியாது. இதுக்கு பேர் போலி வெற்றி, ப்ராக்சி அச்சீவ்மெண்ட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 டேஞ்சருக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். அடுத்த முக்கியமான ஒரு டேஞ்சர் எதுன்னு சொன்னாக்கா, முயற்சியே இல்லாமல் நம்மளை நாமளே பிரகடனப்படுத்திக்கிறதுக்கான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ரைட்? ஒரு ஆழமாக ஒரு புத்தகம் கொடுக்குறாரு ஸ்டாலின், 2 வால்யூம் கொடுக்குறாரு. அந்த 2 வால்யூமையும் நம்ம உட்காந்து படிக்கும்பொழுது நம்ம அந்த புத்தகத்தோட பயணிப்போம். அவருடைய எண்ணம், அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற சம்பவம் எல்லாத்துக்குள்ளேயும் பயணித்து நமக்கு அதிலிருந்து ஒரு அனுபவம் நம்மளுடைய அறிவை தூண்டும். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, அதனுடைய சாஃப்ட் காப்பி வாங்கிப்போம். சாஃப்ட் காப்பி வாங்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போட்டு, இதில் முக்கியமானது என்னென்னு நான் சொல்கிறேன் ஸ்டாலின்னு சொன்னால், ஒரு 10 புல்லட் பாயிண்ட் கொடுத்துரும். அந்த 10 புல்லட் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்மால் டிவியில் 2 மணி நேரம் பேசுவோம். 2 மணி நேரம் போட்டு விவாதித்து இப்படி பண்ணி அப்படி பண்ணி என்னென்னமோ பேசுவோம். நான் சில டைம் பார்ப்பேன், சுப்ரீம் கோர்ட் 1000 பேஜுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 1000 பேஜ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கே சரியாக ஞாபகம் இருக்காது எந்தெந்த பேஜில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இவன் சாயங்காலம் உட்காந்து விலாவாரியாக 3 மணி நேரம் பேசுவான் அதை பற்றி. இது எல்லாமே இதுலேருந்து வர்றது தான். போலியாக நம்மளுக்கு தான் தெரியும்னு நினச்சி நம்ம ஊரை ஏமாத்துறதுக்கு, நம்மளை தூண்டுறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது இன்றைக்கி நம்மக்கிட்ட பெருசாக நிற்கிது. அடுத்த முக்கியமானது என்னென்னா, முன்னாடி இவங்களுடைய முயற்சி என்னவாக இருந்ததுனாக்கா, எப்படியாவது இவங்க எல்லாரையும் இந்த செயலிக்குள்ளே வர வைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய முயற்சியாக இருந்தது. இன்றைக்கி அதை தாண்டி என்ன ஆகுதுன்னா, நம்மளை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அது நம்மளை ஒருத்தர் பாராட்டுறவரை பிடிக்குமா, இல்லை நம்மளை திட்டுறவரை நம்மளுக்கு பிடிக்குமா? நம்மளை பாராட்டுறவரை தான் நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா? ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்கள் ஒரு செயற்கை நுண்ணறிவு பக்கத்தில் போய் நின்று கேட்டிங்கன்னாக்கா அது உங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கும். பாராட்டி 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 என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா, நம்ம நம்மளை திட்டுறவங்க, நம்மளை கேள்வி கேட்குறவங்களெல்லாம் விட்டுருவோம், இது பக்கத்திலேயே போக ஆரம்பிப்போம். இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிற முக்காவாசியான செயற்கை நுண்ணறிவு இதை வச்சு தான் வருது. உங்களை பாராட்டி 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 உங்களை உணர்ச்சி வசப்பட்டு பட வச்சு உங்களுடைய ஒரு பொய்யான முகத்தை உலகத்துக்கு எடுத்து தர அந்த ஒரு நிலையில் இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்புறம் 4வது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னாக்கா, லாஸ் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது ஒரு ஜெஃப்ரி ஹிண்டன் சொல்லி ஒரு பெரிய ஒரு செயற்கை நுண்ணறிவுடைய தந்தை அவர் தான், ஜெஃப்ரி ஹிண்டன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பூனையை விட ஒரு எலி புத்திசாலியானது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் எலியால் எப்போதாவது பூனையை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. மனிதர்களாகிய நாம் நம்மை விட பல மடங்கு புத்திசாலியான ஒரு புது இனத்தை, சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்க கொண்டிருக்கிறோம். நம்மை விட புத்திசாலியான ஒன்று நமது பேச்சை ஏன் கேட்க வேண்டும்? நாம் அதன் கட்டுப்பாட்டிற்குள் எளிதாக சென்று விடுவோம். இதை யார் சொல்றாருன்னா, ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றார். இதுதான் அவர் சொல்றது. அதனால நம்ம இப்போ நான் முக்கியமாக சொல்லுவதுக்கு என்ன வந்தேன்னா, தொழில்நுட்பத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு வேற வழி இல்லை. நம்ம அதை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், நம்ம அது கூட வாழ்ந்து தான் ஆகணும். தொழில்நுட்பத்திற்கு நாம் அடிமையாக கூடாது என்று நாம் தினம் தினம் நம்மளை நாமளே சொல்லிக்கணும். we have to remind ourselves.
அறிவை கற்றிக்கொள்ளும் உழைப்பிலிருந்து தப்பிக்க ஏஐயை பயன்படுத்தாதீர்கள். கடின உழைப்பால் செயற்கை நுண்ணறிவை உங்களுடைய கிளர்க் மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கிளர்க் மாதிரி தான் நீங்கள் செயற்கை நுண்ணறிவை வச்சுக்கணுமே ஒழிய அதை மாஸ்டர் ஆக்கி நீங்கள் சர்வெண்ட் ஆகிடக்கூடாது. இறுதியாக இப்படி முடிக்க விரும்புகிறேன். நாம் ஏஐயை உருவாக்கணும். ஆனால் இன்று அந்த ஏஐ ஒரு அமைதியற்ற பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த குழந்தையை போல் இருக்கிறது. சில்ட்ரன் ஃப்ரம் டிஸ்டர்ப்டு ஹோம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இருக்கிறது. மற்ற எந்த குழந்தையையும் போல இந்த ஏஐ குழந்தையும் கற்றுக்கொள்கிறது, வளர்கிறது, முதிர்ச்சி அடைகிறது மற்றும் மாறுகிறது, தனக்குத்தானே முடிவும் எடுக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த குழந்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அது எப்படி எதிர்வினை ஆற்றும் என்பதை நம்மால் கணிக்க முடியவில்லை. ஏயின் நிலையும் இதுவேதான். நாம் அதற்கு சில அடிப்படை வழிகாட்டுதல்களையோ அல்லது நல்ல போதனைகளையோ வழங்காவிட்டால் அது நிச்சயம் கட்டுக்கடங்காமல் போய்விடும். எனவே நாம் அந்த குழந்தையை சரியாக பராமரித்து நல்வழிப்படுத்தி சமூகத்திற்கு பயன்படும் வகையில் வளர்க்க வேண்டும். இல்லை என்றால் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை மனிதர்களிடையேயான அடிப்படை நம்பிக்கையை பறித்து கூட்டுறவோடு வாழும் மனித சமூகத்தின் வாழ்வாதாரத்தையே அழித்துவிடும். முதலில் உங்கள் சொந்த காதுகளில் நிஜ உலகை கேளுங்கள், சொந்த கண்களால் உலகை பாருங்கள், சொந்த கால்களால் உறுதியாக நில்லுங்கள். அப்பொழுதுதான் தொழில்நுட்பம் என்ற சிறகுகள் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் கீழே விழாமல் உயர பறப்பீர்கள். நன்றி, வணக்கம்.